அந்த ஆச்சாரியின் ரூபத்தில் யார் இருக்கான்னா சாட்சாத் தாயாரே நம்மளை அழிச்சுட்டு போகிறா மோட்சத்துக்கு. அந்த மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போகிற தாயார் பெருமாளை அனுபவித்து உள்ளாந்திரமாக அனுபவித்து அதனுடைய எசன்ஸாக தான் திருப்பாவைன்னு எளிய முறையில் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கா. பெருமாள் கதையாகவே சொல்லி அந்த ஆண்டாள் வளர்றா. இதெல்லாம் சொல்லும்போது ஆண்டாளுக்கு நம்ம மார்கழி மாதத்தில் தான் இந்த நோன்பு நோக்கணும்னு ஒரு உத்வேகம் ஏற்படுறது. ஒரு பொம்மநாட்டி குழந்தையால் நமக்கு எப்படி மிருத்யு வந்திருக்கும், சரி இதை சும்மா விடப்படாதுன்னு கம்சனுக்கு 8வது அடித்து துவம்சம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் குழந்தை காலை பிடிச்சி தூக்கி போடுறான் மேலே, அவன் மாயையாக மறைஞ்சிடுறான். அவள் யாருனான்னா அப்படி பெருமாள் இந்த திரௌபதிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமான விதி. இந்த 3 கோவிந்த நாமத்தினால தான் திரௌபதி மானபங்கத்திலேருந்து காப்பாற்றுறான். அப்போது அவள் ஆத்துக்காரெல்லாம் கூட இருக்கா, அத்தனை உறவர்கள்லாம் இருக்கா, யாரும் உபகாரம் பண்ணல, இந்த கோவிந்த நாமம் தான் பண்ணித்து. பெண்கள் பார்வையிலிருந்து ஆண்டாள் எப்படி? ஆனாற்பட்ட கிருஷ்ணரையே ஆண்டவள் அவள், அதனால் அவள் ஆண்டாள். அந்த மாதிரி உசந்த பெருமாளை தன்னோட பாமாலையாலையும் கட்டி போடுறா. இந்த மாதிரி பூமாலையை அவருக்கு தான் சூட்டி இந்த பூமாலையை போட்டு அவரை விலங்கிட்டு கொள்றா. அதுதான் ஆண்டாளோட பெருமை. வராக அவதாரம் இல்லைன்னா ஆண்டாள் அவதாரமே கிடையாது. உடனே பூமாதேவி என்ன பண்ணாலாம், சந்தோஷமா தன்னோட புடவை தலைப்புல 3 முடிச்சு போட்டுன்றான். 3 விஷயம் சொன்னாரோ இல்லையோ, 3 முடிச்சு போட்டுட்டு இதை பார்க்கலாம், நீங்க காப்பாத்துறீங்களா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவ பெருமாள்கிட்டயே. ஆமா, ஸ்ரீதேவிக்கு அசாத்திய கோவம் வந்துடுறது. உன்னோட கூட ராமகிருஷ்ண அவதாரத்துல கூட நான் பட்ட கஷ்டங்கள்லாம் போராதா, இன்னும் வேற உன்னை விட்டுட்டு நான் தனியா வேற அங்க போய் அவதாரம் பண்ணி வாழ்க்கெல்லாம் சொல்லி நான் கஷ்டப்படணுமா, என்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, இதே கேள்வியை பூமாதேவியை பார்த்து கேட்கிறா. கேட்டீங்க அரங்கன்னு சொல்லும் பொழுதே துவக்கமே ஸ்ரீரங்கத்தை தான் அது நடந்துச்சு. தமிழ் என்று சொல்லுகிறோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த முத்தமிழுக்கான விழாவாகவே இந்த மார்கழி மாதத்தை சொல்லிவிடலாம். அந்த திருக்கதவை மூடிய பிறகு எல்லா பெருமாளும் அங்கதான் சயனிக்கிறதாக ஐதீகம். அவங்களோட சன்னதியை 3 நாள் இங்க வந்துருவாங்க. அடுத்த நொடி திருவரங்கத்திற்கு சயனித்து விடுவாங்க. வைகுண்ட ஏகாதசினா ஸ்ரீரங்கம் தான், கருட சேவை அப்படின்னா காஞ்சிபுரம் தான், பிரம்மோத்சவம்னா திருப்பதி தான். சீதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், ராதா கல்யாணம் மாதிரி ஆண்டாள் கல்யாணமும் ரொம்ப வசந்தது. அது ரொம்பவே வசந்தது. ஏன் அப்படின்னு கேட்டனாக்கா, ஸோ அவ 2 பேருக்கு கூடவே பெருமாள் அவதாரம் பண்ணிடுறா. ஆனா இதுல என்னன்னா, சீதா பிராட்டி எதனா ராமரை ஆசிரியச்சு எதனா பாட்டு பாடினாளா, எதனா ஸ்தோத்திரம் பண்ணாளா, எதனா பாசுரங்கள் பாடினாளான்னா இல்லை. சனிக்கிழமைக்கு திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கு வரைக்கும் என்னென்ன கோலம் போடலான்னு அந்த கோலம் பகவான்ட்டு அவங்க போடும்போது அதுக்கான பலன்கள் நிறையா நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓ, அது மாதிரியும் இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. ஓ, சனிக்கிழமைனா ஒரு கோலம் போட்டால் அதுக்கு என்ன பலன், வியாழக்கிழமை ஒரு கோலம் போட்டால் என்ன பலன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரிகரசுதன். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது இறைவனுக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடவுள் கிடையாது, பல கடவுளுக்கான சிறப்புடைய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மார்கழி மாதத்தில் உள்ள பல நல்ல விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம அரங்குக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயவர்தன் அவர்கள் வந்திருக்காங்க, ஸ்ரீமதி கோதை அவர்கள் வந்திருக்காங்க, மன்னை நாராயணன் அவர்கள் வந்திருக்காங்க. நமஸ்கார். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது அது கண்ணனே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணபிரானே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மாதத்தோட முதல் சிறப்புனா நீங்க எதை சொல்லுவீங்க? லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு நமஸ்காரம். இப்போது அவர் என்னன்னா ஒரு ஆச்சரியமாக ஒரு கேள்வி என்ன கேட்டார்னா, கீதையில் பெருமாள் நான் என்னென்னவா இருக்கேன் அப்படின்றத சுவாமி கோடிட்டு காமிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கேன், மலைகளில் நான் ஹைராவதம், அந்த மாதிரி பர்வதங்களில் நான் பர்வத ராஜாவாக இருக்கேன். அப்போ இந்த மாதிரி வாசுகி, இந்த பாம்புகளில் நான் வாசுகியாக இருக்கேன். அப்போ சொல்லும் பொழுது மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா, தேவர்கள் எல்லாமே அனுஷ்டானத்துக்காக மேலே இருக்கிற லோகத்திலேருந்து கீழே இறங்கி வர்றதுனால தான் அந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு விசேஷ பலன் உண்டு. அனுஷ்டானம் அப்படின்றது அவளுடைய ரொட்டீன் ஒர்க்கு, நித்திய கர்மான்னு சொல்லுவோம். அந்த நித்திய கர்மாவை பண்ணுறதுக்கு அவள் மேலோகத்துலேருந்து கீழே வர அந்த டைம் உஷட்காலம்னு சொல்லக்கூடியதான பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 3லேருந்து 5 மணிக்குள்ளே சூரியன் அந்த கதிர் வெள்ளை தெரியறதுக்குள்ளே அவெல்லாம் இந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு மேலே உத்தாபனம் ஆயிடுவாள். அப்போ அந்த அனுஷ்டானத்துக்கு வரவா கண்ணில் நம்ம எல்லாருமே மங்களகரமாக இந்த பஜனைகள், கோஷ்டிகள், நாம சங்கீர்த்தனங்கள், பெருமாள் சிரவணங்கள்லாம் இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா
அவள் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணுவா. அதனால தான் மார்கழி மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கேன்னு கண்ணன் சொல்கிறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ மார்கழியோட சிறப்பாக உங்கள் பார்வையிலேருந்து எந்த விஷயத்தை முன் வச்சு பேச போறீங்க? இப்போது மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடியதான தாயாரே அவதாரம் பண்ண ஒரு அற்புதமான ஆண்டாள் அவதாரம். அந்த ஆண்டாள் அவதாரத்தில் அவளுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது, அவளுக்கு ஏன் இந்த எண்ணத்தை புகட்டினார் பெரியாழ்வார் அப்படின்றது தான் நம்ம ரத்ன சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல பெருமாளுடைய ஆத்ம நிவேதன ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சுடுறேன் அடியன். ஸ்வாகதம் ஸ்வாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் புருஷோத்தமா ஸ்ருத்வா தீனாம் மம வச்சா ஸ்வாகதம் கருணாநிதே நாராயண ரிஷிகேஷ வாசுதேவ ஹரே ஹரே நரசிம்ம ஜெகநாதா ரக்ஷமாம் புருஷோத்தமா. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திம்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று எழுத்தினால். ராமா அப்படின்ற எழுத்தினால எவ்வளோ மகிமை இருக்குன்றத ஆழ்வார் குழந்தையான பெரியாழ்வார் குழந்தை பருவத்திலேருந்தே அந்த மாடத்திலேருந்து எடுத்துன்னு வந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாராயண பக்தியை பிரகலாதனுக்கு எப்படி நாரதர் சொன்னாரோ அந்த மாதிரி நாராயண பக்தியை ஆழ்வார் பெரியாழ்வார் குழந்தையான ஆண்டாளுக்கு சொல்கிறார். அந்த ஆண்டாள் பிராட்டி தாயாராக தான் அவதாரம் பண்ண போகிறா அப்படின்றது பெரியாழ்வாருக்கு எல்லாருக்குமே சூக்ஷ்ம ரூபமாக தெரியும். அந்த தாயாருடைய அவதாரத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, அந்த பெருமாளிடத்தில் பிரேமை இன்னும் ஜாஸ்தி ஆகணும். தாயாருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளுடைய பர்த்தாவான மகாவிஷ்ணுவை எல்லாரும் கொண்டாடுறாளே, நம்மளும் கொண்டாடணுன்றதுக்காகத்தான் அது ஒன்று நம்மளை எல்லாரையும் கரையேற்றின்னு போகணும். நம்ம உத்தாபனம் இந்த ஜீவராசிகள் எல்லாருமே இந்த பாசுரங்களில் எல்லாத்தையுமே சொல்கிறார். அந்த சொல்லுற ஆண்டாள்கிட்ட நாராயணனை பற்றி சொல்கிறது தான் அந்த குழந்தை பருவத்தில் அவருடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாண பருவம் வரைக்கும் அவர்கிட்ட அந்த நாராயண பக்தியை பெரியாழ்வார் முகத்திலேருந்து கேட்கணுன்றதுக்காக தான் இந்த கதையே ஆறுது. அப்போது முதல்ல அவர் என்ன ஆரம்பிக்கிறார்னா, கண்ணன்லேருந்து கிருஷ்ணன் கீதோபதேசத்தில் இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி அந்த குழந்தைக்கு நித்தியம் என்ன பண்ணுறாருன்னா, பூ பறிக்கும் பொழுதும் எதையாவது ஒரு விஷயங்கள் சொல்லும்போதும் நாராயணன் இப்படி பண்ணார், ரங்கநாதன் அப்படி பண்ணார், ஸ்ரீனிவாசன் இப்படி பண்ணார்னு அவரை மேலும் மேலும் எங்கெங்கெல்லாம் தேடணும்னு ஆண்டாளுக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட் பண்ணுறார் பெரியாழ்வார். அப்படி அவருடைய காருண்யமான சில கதைகள்லாம் பெரியாழ்வார் சொல்ல நேரிடுறது. அப்போ தான் இந்த நம்ம நேயர்களுக்கும் இதெல்லாம் பக்தி நம்மளுடைய காரணம் என்னன்னா, இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகனா நம்மளுடைய தெய்வத்தை தவிர வேறு யாராலையும் நம்மளை கொண்டு போக வழி நடத்த முடியாது. அந்த தெய்வத்தை யார் வழி நடத்தணும்னா ஒரு ஆச்சாரியன் ஒருத்தர் வேணும். அந்த ஆச்சாரியன் ரூபத்தில் யார் இருக்கான்னா, சாட்சாத் தாயாரே நம்மளை அழிச்சுட்டு போகிறா மோட்சத்துக்கு. அந்த மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போகிற தாயார் பெருமாளை அனுபவித்து உள்ளாந்திரமாக அனுபவித்து அதனுடைய எசன்ஸாக தான் திருப்பாவைன்னு எளிய முறையில் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கா. இதை பெரியாழ்வார் சொல்கிற இந்த கதையை தான் ஆண்டாள் உள்ள பாசுரங்கள் உள்ளே வைக்கிறா. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் கீதையில் அவர் சொன்ன உபதேசங்களை கேட்கிறார். பெரியாழ்வார் சொல்கிறார், குழந்தைய சாதம் ஊட்டுறதுலேருந்து ஆரம்பித்து அவளை தலைவாரி பின்றதுலேருந்து பெருமாள் கதையாகவே சொல்லி அந்த ஆண்டாள் வளர்றா. அப்போது தேவர்களுக்கு இந்த அனுஷ்டான விஷயங்கள், மார்கழி மாத விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது ஆண்டாளுக்கு நம்ம மார்கழி மாதத்தில் தான் இந்த நோன்பு நோக்கணும்னு ஒரு உத்வேகம் ஏற்படுறது. அப்பேற்பட்டதான அந்த ஆண்டாளுக்கு பகவத்தினுடைய காருண்யத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பெரியாழ்வார். முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் பெருமாள் ஒரு பெரிய சுப்ரீம் பவர் உடையவர். அவர் அவதாரம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அல்ப மனிதர்கள் மத்தியில் நான் நினச்சா ஹீரோவாக என்ன வேணால் பண்ணலாம். ஒரு யாரோடைய 10 ரூபாயோ நம்ம எடுத்து விளம்பரம் பண்ணுற இந்த காலத்தில் அவதாரம் பண்ணும் பொழுதே காராகிரகத்தில் தான் அவதாரம் பண்ணுறார் பெருமாள். யாருக்குமே அந்த எண்ணங்கள் வராது. நம்ம குழந்தைய எங்கேயாவது ஜெயிலில் பிறக்கணும் அப்படின்னு நினைப்போமா? அந்த குழந்தையான அந்த பெருமாள் காருண்யமாக ஆரம்பிக்கிறார் பெரியாழ்வார். நம்ம கண்ணன் இருக்கானே, அவன் சாமானியன் இல்லைம்மா. அவன் சொந்த மாமாவான கம்சன் அழகாக ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். தேவகியை ஆஷிண்டு, வசுதேவரின் தேவகியின் கல்யாணம் ஆஷிண்டு ஊர்வலத்துக்கு வரான். வர வழியில் சும்மா இல்லாமல் ஒரு அசிரீரி சொல்கிறார், நீ என்னமோ இவளுக்கு ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணுற, ஆனால் இவனுடைய வயத்தில் வர குழந்தையினால தான் உனக்கு மிருத்யு ஏற்படும் அப்படின்றான். அதுவும் சொல்லும் பொழுது 8வது குழந்தையில தான் அப்படின்னோடனே அவள் 2 பேரையும் கல்யாண தண்ணிக்கே காராகிரகத்தில் போட்டு விட்றான் கம்சன். அப்பேற்பட்டதான கம்சன் காராகிரகத்தில் போட்ட உடனே என்ன ஆகிடுறதுன்னா, அவளுக்கு இன்னும் வேதனை துக்கம் தொண்டையை அடைக்கிறது.
இப்படி ஆயிடுத்தேன் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் ஜனனம் ஆகும் பொழுது சப்தத்தில் பெருமாள் அவனுக்கு கம்சனுக்கு காவலாளி மூலியமாக போய் ஒவ்வொரு குழந்தையா வதம் பண்ணிட்டு வர்றார். 7 குழந்தையாகிறது 8வது குழந்தை தான் பெருமாள் காராகிரகத்தில் பிறக்கிறார். அந்த பிரசவ காலங்கள் வரும்பொழுது அந்த தாயார் தகப்பனாருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம 8வது குழந்தை பிறக்க போகிறது, 8வது குழந்தை மூலியமாக தான் மிருத்யுன்றான். இந்த குழந்தையை நம்ம பார்த்து இப்படி இன்னைக்கு இந்த குழந்தையை இழக்க போகிறோமேன்னு அந்த தாயாருடைய தந்தையுடைய அந்த கஷ்டம் அவளுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப மாரடைக்கிறது. அப்போது பெருமாள் ஜனனம் ஆன உடனே என்ன பண்ணுறாருன்னா சங்கு சக்கரதாரியா அவளுக்கு காட்சி தரார். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இந்த கம்சனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்ன இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் விட்டுடுங்க, அங்கே இருக்கிற குழந்தை இங்கே அழிச்சுட்டு வந்துருக்கோன்னு அவர் சொல்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்னு கேட்கும் பொழுது காவலாளிகள் எல்லாமே தூங்கிடுறா. அதை தான் ஆண்டாள் அங்கே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தன்னு இந்த பெரியாழ்வார் சொன்ன கதைகள்லாம் தான் தாயார் அனுபவித்ததை பாசுரம் மூலியமாக கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார். அப்படி அந்த பெருமாளுடைய அவதாரத்தை அவர் சொல்ல அந்த சமயங்களில் தாயாரும் பெருமாளும் இதை பெருமாள் கேட்கும் பொழுது அந்த பெருமாள் இங்கேருந்து அங்கே போனார். அங்கேருந்து அவன் வந்த மாயை வந்த உடனே சப்தம் வருது. அப்போ காவலாளிகள்லாம் அந்த மூர்ச்சி பயிற்சியெல்லாம் இருந்தவாள்லாம் எழுந்துடுறா. எழுந்த உடனே வீல்னு ஒரு சவுண்டு கேட்குறது. ஒரு பொம்மநாட்டி குழந்தையால் நமக்கு எப்படி மிருத்தி வந்திருக்கும். சரி இதை சும்மா விடப்படாதுன்னு கம்சனுக்கு 8வது அடித்து துவம்சம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் குழந்தை காலை பிடிச்சி தூக்கி போடுறான் மேலே. அவன் மாயையாக மறைஞ்சிடுறான். அவள் யாருனான்னா திரௌபதி, அதை தான் துர்கா அப்படின்னு சொல்லுவாள். அந்த துர்காதேவி என்ன பண்ணிட்டா, நான் நினச்சேன்னா உன்னை இங்கேயே என்னால் சம்ஹாரம் பண்ண முடியும், ஆனால் என்னுடைய சங்கல்பத்தை பெருமாள் அவர் அவதாரம் பண்ணி அவர் கையால் நீ சம்ஹாரம் ஆகணும்ன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை நான் இங்கேருந்து விட்டுடுறேன் அப்படின்னு அவள் மறைஞ்சிடுறா. இவன் மறைஞ்சிடோடனே அவள் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போயிடறா. எங்கேயோ வளர்றான் அப்படின்னு சொல்கிறா. அதை தான் ஆண்டாள் பாசுரங்களில் அந்த எல்லா அசுரனை அனுப்புகிறான். கம்சன் ஒவ்வொரு அசுரனையும் என் கண்ணன் சாமான்யமாக வளரலை, குழந்தையாக யாருக்குமே நினைக்கக்கூடியாத எல்லா விஷயமான இம்சையும் என் குழந்தை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு பெரியாழ்வார் தன் குழந்தையாவே கண்ணனை நினச்சி ஆண்டாள்கிட்ட சொல்கிறா. சகடாசுரன்லேருந்து பூதகியிலேருந்து எல்லா இம்சையும் மிருக ரூபத்தில் வந்த ராட்சசாலெல்லாம் என் பெருமாள் அவர் துவம்சம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பருவத்திலே என் கண்ணன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அப்பேற்பட்டதான கண்ணனுக்கு தான் நம்ம புஷ்ப கைங்கரியம் பண்ணுறோன்றத சொல்கிறார். இங்கே பாலபருவம், இந்த குழந்தை பருவத்திலேருந்து பாலபருவம் போகிற பெருமாளுடைய கதையிலையும் ஆண்டாள் பாலபருவத்திலேருந்து அப்போ குழந்தை பருவத்திலேருந்து பாலபருவம் வரா. அப்போ பாலபருவம் கதையை பெரியாழ்வார் ஆரம்பிக்கிறார். எப்படிடா ஆரம்பிக்கிறார்னா, அம்மா கிருஷ்ணன் 64 நாள் கதையில் அதே மாதிரி அந்த பாசுரங்களில் பார்த்தீங்கன்னா மாலையமணிவண்ணா பாசுரங்களில் அந்த சங்கு பாஞ்சஜன்யம் ஊதி சமுத்திரத்துலேருந்து சாந்தீபினி ரிஷிக்கு குழந்தைய கொடுக்குற கதையை நம்ம அதில் பாசுரங்களில் பார்ப்போம். அதே கதையில் சாந்தீபினி ரிஷிக்கு விட்ட குழந்தைய பெருமாள் மீட்டு கொடுக்குறார். ஏன்னா பொதுவாகவே இழந்தவர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அதுவும் எவ்வளமாக பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாந்தீபினி ரிஷிக்கு சொன்ன பிரகாரமே அவரை கொண்டு பெருமாளை சேர்க்கிறார். அந்த பாலபருவத்தில் பாடசாலையில் அவருக்கு சொன்ன வார்த்தைகளை ஒரு வார்த்தையில் முடிக்கிறார். அப்புறம் ஆரம்பிக்கிறார் அவருடைய யவ்வனத்தை சொல்கிறார். அப்போ இங்கே ஆண்டாளுக்கு யவ்வனம் ஆயிடுறது. அந்த யவ்வனத்தில் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறது பஞ்ச பாண்டவர்களுக்கு இவர் எப்படி உபகாரம் பண்ணார் அப்படின்றத எல்லாருக்குமே மகாபாரதம் தெரியும். அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் தான் நம்ம இப்போ கோடிட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பாண்டவர்கள் எல்லாருமே வனத்தில் அவளுடைய சஞ்சாரங்களில் இந்த சூதுனால் மாட்டிண்டு அவளெல்லாம் காட்டில் பிரவேசம் பண்ணுறா. அப்போ துர்வாச முனிவர்கள் இன்வைட் பண்ணாமே வந்துடுறார். வரப்போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறார். ஆனால் அவருக்கு தேவையான உபசாரங்கள்லாம் இவள் பண்ணி வைக்கலை. அன்றைக்கின்னு பார்த்து சோதனையாக இவாளை சாபம் இடணும்னு தான் அவர் வரார். அவர் வர்றதே இவாளை சாபம் இடணும் வரார். அப்போ வரும்பொழுது இதை கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடுறது. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வரத்துக்கு ஒரு 1/2 மணி முன்னாடி இவர் வந்துடுறாரு. அங்கே வரும்பொழுது எங்கேயும் நேராக பேசலை கொள்ளலை எல்லாம் பண்ணல. பசிக்கிறது திரௌபதி, எனக்கு என்ன பண்ணேன் அண்ணா நீ வருவேன்னு தெரிஞ்சால் நான் பண்ணியிருப்பேனேன்னா ஒன்றும் இல்லையே என்னான்ற. அதெல்லாம் நான் நீ பாத்திரத்தை கவுத்துனாலும் அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருக்குமேன்னு அதில் இருக்கிற ஒரு கீரையோ சாதமோ அது ஏதோ ஒன்று இருக்கிறத எடுத்து தூக்கி அப்படி வாயில் போட்டுட்ட உடனே சகல ஜீவராசிகளுக்கும் வயிறு ரொம்பிடுறது. அப்போது துர்வாச முனிவர்களுக்கு சாப்பிட்னா இவாளை சாபம் இடணும்னு வந்தவர் நேராக வந்துவிடுறார். வந்த உடனே இல்லை எனக்கு சாப்பிடணும்னு அப்படி தான் வந்தேன், என்னன்னு தெரியல வயிறு நல்லா நிறைஞ்சி போச்சுன்னார். அப்போது திரௌபதி தனியாக கூப்பிட்டு கிருஷ்ணனை சொன்னாலா, நான் உன்னை அழைக்கலை, எனக்கு இந்த மாதிரி ஒரு அவச்சொல்லி என்னுடைய விஷயத்தில் இப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு எப்படி இந்த மாதிரி சாபம் வருமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன்.
இவர் வராருன்னொடனே நான் என்ன பாவம் பண்ண என்ன நினச்சனோ, என்ன பாவம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ கூப்பிடாமே நீ வந்து எனக்கு இப்படி ஒரு ரட்சணம் பண்ணியே அப்படின்னு ஆண்டாள் அந்த திரௌபதி கிட்ட சொல்கிறாராம். அப்படி சொல்லும்போது கிருஷ்ணன் சொன்னானா, இல்லைம்மா அது அக்ஷய பாத்திரம், அது நீ எனக்கு என்னுடைய சேர்ந்தவாளுக்கு எங்கெங்கெல்லாம் கஷ்டம் வருதோ அவெல்லாம் கூப்பிடாத மாத்திரத்தில் நான் வந்து நின்றுடுவேன், அது அவளுடைய பக்திக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்னொரு சமயத்தில் அந்த கதைகள் சொல்லும் பொழுது அடுத்தது மகாபாரத நிர்ணயம், போர் நிர்ணயம் பண்ணிவிடுறா. விதுரருடைய வில்ல விஷ்ணு தனுசை உடைக்கணும் அப்படின்றது சங்கல்பம். அந்த விஷ்ணு தனுசை உடைக்கணுன்றது தான் அந்த பாசுரத்துலேயும் அது வந்திருக்கும். எப்படிடா அப்படின்னா, இந்த விஷ்ணு தனுசு இருந்தால் யார் பக்கம் இருக்கோ அவள் ஜெயிச்சிடுவா, அவள் பக்கம்தான் வெற்றின்றதை நிர்ணயமே பண்ணிவிடலாம் முதல்ல. அதை பெருமாள் உடைக்கணும்னா, பெருமாள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அவர் எவ்வளோ பெரிய விஐபி, அவர் எவ்வளோ பேர் வாங்கோன்னு கூப்பிடுறா. அப்பேற்பட்டதான பெருமாளை விதுரர் வந்து வாங்கோ எங்காத்துக்கு வாங்கோன்னு அழைக்கிறார். எல்லாரும் ரத்தன கம்பளம் விரித்து பெருமாளுக்கு அவருக்கு மரியாதை பண்ணணுன்ற சமயத்தில் விதுரர் தன்னுடைய குடிசையில் கூப்பிட்டு லகுவாக உபச்சாரம் பண்ணுறார். அந்த உபச்சாரத்தை திருப்தியாகி மறுநாள் சபையில் துரியோதனனை வெறுப்பேற்றி அந்த துரியோதனனுடைய கோபத்துக்கு ஆளாகி விதுரரையும் கோபத்தை உண்டுபடுத்துகிறார் கிருஷ்ணன் தன்னுடைய லீலையினால். அப்போது ஒரு அவச்சொல்ல துரியோதனன் சொல்ல விதுரருக்கு கோபம் வர, நான் கூட இருந்து இந்த விஷ்ணு தனுசுவம் கூட இருந்தால் தானே இது நீ ஜெயிப்ப, இந்த விஷ்ணு எங்கள் தாயார் தகப்பனாரே நீ எப்போ இழிவாக பேசினியோ இந்த விஷ்ணு தனுசு உனக்கு பிரயோஜனப்படக்கூடாது அப்படின்னு அங்கேயே சபையில் உடைச்சிடுறார். கிருஷ்ணன்னா வந்த வேலை முடிஞ்சுது, இனிமேல் நமக்கு வேலை சுலபமாகிடும்னு முதல் விக்கெட்டை பெருமாள் அங்கே யாருக்காக எடுத்து கொடுக்குறாருன்னா தர்மத்துக்காக எடுத்து கொடுக்குறார். அப்படி பெருமாள் இந்த திரௌபதிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமான விதி. துரியோதனன் சொல்லியே ரொம்ப கர்வமாக சொல்கிறான், டேய் நீ என்னடா பெரிய இவனா அப்படின்னு ஏகவசனத்தில் பீஷ்மரை பேசும்பொழுது பீஷ்மர் தர்மத்துக்காக அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தவர். ஏகவசனத்தில் பெரியவாளை மரியாதை எல்லாம் பேசும்போது நாளைக்கு கார்த்தால சூரிய உதயம் ஆகும் பொழுது சூரிய உதயமாகி அஸ்தமனம் ஆறத்துக்குள்ளே பஞ்சபாண்டவர்களை நான் சம்ஹாரம் பண்ணுறேன், முக்கியமாக அர்ஜுனனை பண்ணுறேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறார் பீஷ்மர். அப்போ திரௌபதிக்கு அது எல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வா நம்ம ராத்திரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிருஷ்ணன் திரௌபதி அழிச்சுட்டு போகிறார். ஒரு ராணி வரான்னா எப்படி சலங்க சத்தங்கள்லாம் கேட்கும், செருப்பு சத்தங்கள்லாம் கேட்கும். அப்போ அந்த கூடாரத்தில் யாரோ நடந்துட்டுருக்கா, அங்கே வெளிச்சமாக இருக்கு, வா போகலான்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணன் திரௌபதி அழிச்சுன்னு போகும்போது கிட்டக்க போனோடனே அந்த செப்பலை கைட்டு எங்கிட்ட கொடுத்துடு, ஒரே சத்தமாக இருக்கா, வா யாரோ சுதாரிச்சுன்றுவா அப்படின்னு சொல்லவுடனே தன்னுடைய வஸ்திரத்தில் திரௌபதியினுடைய செப்பலை தோளில் போட்டுண்டு நீ நேராக அந்த பெரியவரை போய் சேவிச்சுடு, அவரெல்லாம் என்ன ஏதெல்லாம் விசாரிக்காத சேவிச்சுடுன்ற. உடனே பீஷ்மர் எந்த ஸ்திரீகள் சேவித்தாலும் தீர்க்க சுமங்கலியாயிருன்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர். இவ போனவுடனே சேவிச்சுட்றா, நிமிந்து பார்த்தா திரௌபதி தீர்க்க சுமங்கலியாயிருன்னு சொல்லிட்டார். இவருக்கு என்னம்மா நீ இந்த நேரத்தில் வரமாட்டே, யாரோட வந்தேன்னு, இதோ இந்த கண்ணன் தான் ஆஷின் வந்தான் அப்படின்னு. ஏன்னாப்பா உனக்கு இது வேறு வேலையா, நான் தான் நேற்று என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியும், நாளைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும், இப்படி ஆஷின் வந்து என்னை மாட்டி விட்டியே அப்படின்றார். அப்படி அந்த திரௌபதிக்கு நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி மானபங்கம் சமயத்தில் கோவிந்த நாமத்தினால சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சித கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம், இந்த கோவிந்தான்ற சப்தத்தை தான் ஆண்டாள் இங்கே 3 இடத்துல நமக்கு கோடிட்டு காமிக்கிறார். கோவிந்தா கூடாரே வெள்ளம் சீர் கோவிந்தா, கரவைகள் பின் சென்று சிற்றஞ்சிறுகாலையில் கோவிந்தான்னு வரும். இந்த 3 கோவிந்த நாமத்தினால தான் திரௌபதி மானபங்கத்திலேருந்து காப்பாற்றுறான். அப்போது அவள் ஆத்துக்காரெல்லாம் கூட இருக்கா, அத்தனை உறவர்கள்லாம் இருக்கா, யாரும் உபகாரம் பண்ணல, இந்த கோவிந்த நாமம் தான் பண்ணித்து. அவளுக்கு எங்கேருந்து வஸ்திரம் வந்தது அப்படின்னா 100 கௌரவர்களுடைய ஸ்திரீகளுடைய மாங்கல்ய தாரணத்தில் வர நூலிலேருந்து எடுத்து பெருமாள் அப்போ கொடுத்தார். எங்கே இந்த கடையில் போய் வாங்கிட்டு தர முடியும், அந்த தெருவே வஸ்திரமாக ஓடித்தான் பெருமாளுடைய நாமத்தை சொன்ன உடனேவே. அப்போ அத்தனை மானபங்கத்தில் காப்பாற்றின அந்த திரௌபதிக்கு அந்த நாமம் காப்பாற்றிட்டுன்றதை இங்கே ஆண்டாள் கோடிட்டு காமிக்கிறா. கோவிந்த நாமம் 3 கோவிந்தா சொல்லி அப்படியே ஏற்பட்டதான இந்த ஆண்டாளுக்கு இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே இந்த யௌவனம் வந்துடுத்துல, யௌவனம்னு சொன்னோம் இல்லையா, யௌவனத்தில் தான் இந்த கதைகள்லாம் இப்படி பாண்டவர்களுக்கு உபகாரம் பண்ணார், கிருஷ்ணன் அப்படி பண்ணா, கிருஷ்ணன் இப்படி பண்ணானோடனே அந்த குழந்தை பருவத்திலேருந்தே கேட்ட அந்த ஒரு சந்தோஷத்தில் இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. யாருக்கு? ஆண்டாளுக்கு. ஆண்டாள் யார் அப்படின்னா வராக ரூபம், வராக அவதாரம் எடுக்கும் பொழுது பூமி பிராட்டியாரோட பெருமாள் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் வந்து நரகாசுரன்னு பேர். பெருமாள் வராக ரூபன் வராகனுக்கும் பூமாதேவிக்கும், அந்த பூமாதேவி அந்த நரகாசுரனை வந்து ரொம்ப ஹிம்சை பண்ணுவான். எல்லாரையுமே போகிறவ எல்லாருமே தர்மத்தை பண்ணுறவாள் அடிப்பான்.
அந்த கிருஷ்ணாவதாரத்தில் சத்யபாமா ரூபத்தில் இருக்கிற தாயார் மூலியமாக அவன் என்ன வரன் வாங்கினான்னா, எங்கள் அம்மா கையால் நான் சாகிறதா இருந்தால் எங்கள் அம்மா கையால் தான் சாகணும்னு வரன் வாங்குறான். எந்த தாயாராவது தன் பிள்ளையை கொல்லுவாளா? கொல்ல மாட்டா. அப்படி அவன் பண்ண அராஜகத்தெல்லாம் பெருமாள் பூமாதேவின்றதே பொறுமை தான். அவள் தான் சீதையினுடைய அவதாரமும். அவள் தான் எல்லாமே சீதையெல்லாம் சீத்தை மாதிரி ஒரு ராமன் இந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் நீ போய் வனவாசத்தில் இரு, வான்னா நீ வேணா போ, உங்கள் அப்பா சொல்லிட்டான்னு நீ முடிச்சுட்டு வந்து அப்புறம் நம்ம வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற காலத்தில் அவள் தன்னுடைய பர்த்தா சொன்ன சங்கல்பத்துக்கு கட்டுப்பட்டுன்னு ராமர் பின்னாடி போன அந்த பொறுமையுள்ள அந்த பூமாதேவி தான் இங்கே ஆண்டாள் அவதாரமாக வந்தவா. அந்த பூமாதேவி என்ன பண்ணுறான்னா, அந்த ஆண்டாள் அவதாரம் பண்ண அந்த ஆண்டாளுக்கு சுவாமி இதெல்லாம் கதை சொல்லிட்டு வரார். அந்த பூமாதேவி சத்யபாமா ரூபத்தில் அவதாரம் பண்ணி கிருஷ்ணன் ஒரு சமயத்தில் நரகாசுரனோட யுத்தம் பண்ணுறார். மூர்ச்சடைகிற மாதிரி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி சுவாமி அப்படியே விழுந்துடுறார். விழுந்த உடனே சத்யபாமாவுக்கு தன்னுடைய பர்த்தாவா நரகாசுரனான்னு பார்த்தா அந்த யுகத்தில் அவன் நரகாசுரனாக தெரிகிறான். ஆனால் முன் யுகத்தில் அவன் தான் பிள்ளைன்றது அவளுக்கு தெரியாது. எப்போ என் பர்த்தாக்கே நீ அடிக்க வந்துட்டியோ நான் உன்னை கொல்றேன்னு நரகாசுரனை கொல்றா சத்யபாமா. அதை தான் நம்ம தீப ஒளியை தான் தீபா வலின்னு ஆயிக்கிறோம். செலவெல்லாம் பார்த்ததுனால தீபா வழியாக எடுத்தது நாலு போக்கில். அப்படி நரகாசுரனை கொல்ற அந்த அந்த பெருமாள் கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். ராமாவதாரத்தில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தாயாருடைய காருண்யத்தை. காகாசுரன் தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டு விடுறான். அவருடைய சரீரத்தில் கொத்திடுறான். அதாவது தாயாரை அடையணுன்ற மாதிரி காகாசுரன் தப்பான எண்ணத்தை பார்க்குறான். அதில் தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டு விடுறான். அந்த அபச்சாரப்பட்டவுடனே 7 லோகத்துக்கும் போகிறா. அவர் பெருமாள் விட்ட ஒரு அம்பு, அதுவும் அம்பு கூட கிடையாது, தர்பந்தான். அந்த தர்பத்தை பெருமாள் விடுறார். எல்லா லோகத்துக்கும் சரணாகதின்றான். முடியவே முடியாதுன்னு நீ எங்கே அபச்சாரப்பட்டியோ அங்கேயே போய் காலில் விழுன்றார். அப்போது தாயார் காலில் வந்து விழுறான் காகாசுரன். காகாசுரன் விழும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஓடின டயர்டில் தலை தொங்கி போய்டுறது. தாயார் திருவடியில் படும் பொழுது தாயார் அதை ஏற்றுக்கலை. அப்படியே கொஞ்சம் நகர்த்தி விட்டு பெருமாள் திருவடி பக்கத்தை தலையில் விட்டுறா. பெருமாள் திருவடி மேலே அந்த தலை பட்ட உடனே, குழந்தை உங்ககிட்ட சரணாகதி ஆயிட்டான், நீ ராமனாச்சே, சரணாகதின்னு வந்துட்டாலே நீ தான் நன்னா பண்ணுவியே, அந்த குழந்தைக்கு ஒரு மோட்சத்தை கொடு அப்படின்னு தாயார் காருண்யத்தில் வாங்கி தரா. அதை தான் இங்கே அன்றி உலகம் அளந்தா எடி போற்றி தென்னங்க தென்னிலங்கை செற்றால் திரள் போற்றின்னு ராமாவதாரத்தையும் காமிக்கிறா. முதல் 16 பாசுரங்களை பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வர ஆண்டாள் 16 பாசுரங்களுக்கு அப்புறம் நமக்காக நாராயணனே நமக்கே பறை தருவான் கறவைகள் பின் சென்று காணன் சேந்தன்மம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துன்னு நம்மளை எல்லாரையும் அழிச்சுட்டு போய் அந்த மோட்சம்ன்றதான சாம்ராஜ்யத்தை நமக்கு வாங்கித்தரா. அதில் கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நவவித பக்தி. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு நவவித பக்தினா சிரவணம், கீர்த்தனம், பாதசேவனம், அர்ச்சனம், பந்தனம், தாஸ்யம், சக்கியம். இந்த சிரவணம் அப்படின்னாலே இதில் வந்துடுறோம். அந்த நவவித பக்தி நம்ம இந்த மார்கழி மாத மகோத்சவத்தில் பார்த்துடலாம். சிரவணம் பண்ணுறது யாருன்னா ஹனுமான். எப்போவுமே ராம சிரவணத்தை கேட்டுட்டே இருப்பார். எங்கே ராமாயணம் பண்ணாலும் ஒரு பலகையை வச்சுட்டு அதில் கோலம் போட்டால் சுந்தரகாண்டம் ராமசப்தத்தை கேட்கறதுக்கு பெருமாள் ஹனுமான் இருப்பாராம். அப்புறம் சிரவணத்துக்கு விசேஷமாக சொல்கிறது கீர்த்தனம். தியாகராஜர், ஆழ்வார்கள், பாகவதர்கள், மகான்கள், வித்வான்கள் இவாள்லாம் கீர்த்தனம் பெருமாளை ஸ்மிருதி பண்ணவாள்லாம் கீர்த்தனம் பண்ணவாளில் வந்துடுவா. ஸ்மரணம். நாரதர் அனுதினமும் நாராயணா நாராயணான்னு ஸ்மரிச்சுட்டே இருப்பார். பாத சேவனம். அம்பரீஷன் பெரிய ராஜாவாக இருந்தாலும் அம்பரீஷனும் பரதனும் பாதுக ராஜ்யம் பண்ணா, அதுதான் பாத சேவனம். அர்ச்சனம். அர்ஜுனன் பண்ணுவான். அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னா நித்தியம் சாயங்காலம் வில்வபத்திரத்தினால சிவனுக்கு அஷ்டோத்திரம் பண்ணுறது வழக்கம். ஒரு சமயங்களில் அவனால் பண்ண முடியாது போகும்பொழுது என் திருவடியில் சேர்த்துட்டு போன்றாராம் கிருஷ்ணன். இது எப்படியா எங்கே ஒரு தெய்வத்துக்கு பண்ண வேண்டியது இன்னொரு தெய்வத்துக்கு சேர்க்க சொல்கிறிய நியாயமானு கேட்கும்போது, இல்லை அந்த நாமத்தை சொல்லி என் திருவடியில் சேரினோடனே அவனுடைய பெருமாள் சன்னதியில் சிவன் மேலே அந்த வில்வபத்திரம் இருக்குமா. அது அர்ச்சனம். அர்ஜுனனுக்கு விசேஷம். வந்தனம். பிறந்தது என்னமோ அசுர குலத்தில் விபீஷணன், ஆனால் சரணாகதியானது வந்தனம் பண்ணது என்னமோ ராமனிடத்தில். அசுர குலத்தில் பிறந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரி. ராவணனுக்கு ஒரு கேட்டகிரி, கும்பகர்ணனுக்கு ஒரு கேட்டகிரி, குபேரனுக்கு ஒரு கேட்டகிரி, விபீஷனுக்கு ஒரு இது. அதில் விபீஷணன் தான் ரொம்ப விசேஷமான அசுர குலத்தில் பிறந்தாலும் ராமனே சாஸ்வதம், ராமனால் மட்டும்தான் அப்படின்னு வந்தனம் பண்ணுறார் விபீஷணன். தாஸ்யம். சபரி. இந்த பெருமாள் இடத்துல மட்டும் ஜாதி பேதமோ காசு இருக்கிறவனுக்கு தான் பக்தின்றது கிடையாது. வச்சனம் மாதிரி கற்பூரம் மாதிரி ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் அதில் பக்தி இருக்கான்னு பார்த்து தான் சுடர் விட்டு எழிவர்.
தெய்வம் எந்த ரூபத்திலையும் கிடையாது. நம்ம வடிவமைச்சு வச்சுக்கிறது சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்னு பார்க்கடல்ல என் தெய்வம் இப்படி பள்ளி கொண்டு இருக்கும்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம் அங்கே தான் இருக்கானான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நமக்கு கஷ்டம் காருண்யம் ரூபத்தில் பெருமாளே கோவிந்தான்னு சொன்னால் எந்த ரூபத்தில் தெரிஞ்ச ரூபத்தில் கூட வந்து அதுக்கு தான் வச்சனம் சொல்வா தெய்வம் மனுஷ ரூபேனன்னு. அப்பேற்பட்டதான சாமானியனான அந்த சபரிக்கு தாசியம்னா அவனை ரொம்ப தாசத்துவமாக அவனை பார்த்துக்கிறார். சக்கியம் குகன் கிட்ட அந்த கடலில் ஓடத்தில் கடந்தோடனே நம்மளாம் என்ன நினைப்போம், ஒரு ஓடனை போய் கட்டி பிடிச்சி இது பண்ணுவாரா, ஆனால் பெருமாள் பண்ணுவார் அப்படின்றத இந்த நவவித பக்தியை ஆண்டாள் ரொம்ப அருமையாக நம்ம பாசுரத்தில் எளிய முறையிலேயே பாசுரமாக நமக்கு சொல்லி எல்லாரும் பெருமாள் திருவடியை சேரணும், எல்லாரும் பாபத்தை தீயினில் தூசாகும்ன்ற மாதிரி அந்த பாபங்களெல்லாம் பொசுக்கி தள்ளணுன்றது தான் ஆண்டாள் நமக்கான மகத்துவமாக இந்த அவதாரத்தை பண்ணி நம்ம எல்லாரையுமே கரையேற்றுறதுக்கு அவதாரம் பண்ணி இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஒரு சான்ஸ் பண்ணதே நம்ம பாபங்கள்லாம் பொசுங்கி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லதாக அமையுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப். ஆண்டாள் திருவடிகளை சரணம். கண்டிப்பாக மார்கழி மாதம் என்ன சிறப்பாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினச்சேன். பெரியாழ்வார் சொல்லி கொடுத்ததுலேருந்து ஆண்டாள் பாசுரம் எழுதுனது என்ன காரணங்களுக்காக, கோவிந்தா 3 முறை எதுக்கு வந்தது அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆண்டாள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆண்டாளை வந்து பெரியாழ்வார் எப்படி வளர்த்தார், அவர் வந்து பாசுரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணார், ஆண்டாள் அப்படிங்கும் பொழுது பெண்கள் பார்வையிலிருந்து ஆண்டாள் எப்படிப்பட்டவர்? பெண்கள் பார்வைன்னு நம்ம எடுக்க முடியாது. ஆண்டாள்ன்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானவ தான். அவள் வந்து ஆனாற்பட்ட கிருஷ்ணரையே ஆண்டவள் அவள், அதனால் அவள் ஆண்டாள். அதுதான் வந்து ரொம்ப அவளோட பேர் கோதான்ற பேர். அந்த கோதான்ற பேர் வந்து ரொம்ப வசதியான பேர். நானும் அதே அது தை மாதம் பொங்கல் அன்னைக்கு பிறந்ததுனால எனக்கு கோதான்னு பேர் வச்சாங்க. அதுதான் வந்து தேசிகர் வேதாந்த தேசிகர் வந்து கோதாஸ்துதின்ற அருமையான வசந்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநிந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்தியேன்னு அவள் பாடியிருக்க. வசந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு புத்திரியாக ஒரு துளசி வனத்தில் வந்து அவதாரம் பண்ணுறா கோதா பிராட்டி. அவள் கோதா அப்படின்னு என்னன்னாக்கா, கோதான்றதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒன்று எப்படின்னாக்கா, காம் அதாதி இதி கோதா, காம் ததே இதி கோதா. அதாவது எப்படின்னாக்கா, காம் என்ன நல்வாக்கு, அந்த நல்வாக்கில் வந்து கொடுப்பவள் அவள் தான் கோதை தான் நல்வாக்கு கொடுக்குறாள். அவளோட திவ்யமங்கள விக்கிரகத்தை வந்து நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம இது பண்ணி தியானம் பண்ணி அவளுக்கு அர்ச்சனை பண்ணாலே நமக்கு வேண்டியதெல்லாம் அவள் கொடுப்பா அப்படின்றது வந்து அவளோட பேர்லேயே அது தெரியறது. அதுதான். அதனால் வந்து அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, அந்த கோதா என்ன பண்ணுறான்னாக்கா 2 விஷயத்தினால வந்து பெருமாளை வந்து ஆசிரியச்சு பண்ணுறான். என்னென்ன ஒன்று வந்து பூமாலை கட்டி அழகாக அவருக்கு தொடுத்து தான் சூடிக்கொண்டு அவருக்கு கொடுக்குறான். ஆமாம், அதனால தான் அவள் சூடி கொடுத்த நாச்சியார்னு பேர் அவளுக்கு. இன்னொன்று பாமாலையால் அவரை வந்து ஆட்கொண்டான். எல்லாரும் வந்து பகவான் தோளில் பகவானோட வஸ்திரங்கள் அதெல்லாம் நம்ம சூட்டிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் மாத்திரம் பகவான் என்ன ஆசைப்படுறாருனாக்கா, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் அவர் விரும்பி போட்டுண்டார். அது போட்டுண்டு தான் அழகாக இருக்கும்னு அவர் நினச்சின்னு ரொம்ப போக்கியமாக அவர் நினச்சிருந்தாராம். ஸோ அப்பேற்பட்ட பெருமாளையே அவர் வந்து பூ அப்படின்ற பூமாலையால் விளங்கிட்டுறான்னாக்கா எப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. அதாவது கிருஷ்ணாவதாரம் வந்து நம்ம அவரை பற்றி நினைக்கிறச்சவே அவர் வந்து சிறையில் பிறந்தார் அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்மளோட இந்த வாழ்க்கைன்ற சிறையிலேருந்து விடுவிச்சிருமா. அதே மாதிரி அவர் ராத்திரியில் இருளில் பிறந்தார் அப்படின்னு அவர் நம்ம நினைக்கிறச்சவே நம்மளோட அஞ்ஞானம்ன்ற இருளை வந்து அவர் விலக்கி விட்டுடுவார். அந்த மாதிரி வசந்த பெருமாளை வந்து தன்னோட பாமாலையாலையும் கட்டி போடுறா. இந்த மாதிரி பூமாலை வந்து அவருக்கு தான் சூட்டின்ற பூமாலையை போட்டு அவரை வந்து விலங்கிட்டு கொள்றா. அதுதான் ஆண்டவளோட பெருமை. அந்த மாதிரி தான் நம்ம வந்து தாசியமாக அந்த மாதிரி நம்ம ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி கொடுக்குறா. எப்படி வந்து நம்ம வந்து பெருமாளை சேவிக்கணும், எந்த மாதிரி நம்ம பெருமாள்கிட்ட நம்ம பக்தியை காமிக்கணும் அப்படின்றத வந்து அவள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கறதுனால ஆண்டாள் ரொம்ப வசந்தவளாக இதில் இருக்கா. இதுதான் அது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்டாள் காட்டிய பாதையில் வந்து பெருமாளை
நம்ம சேவிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த தத்துவம். சரி, ஆண்டாள் அவதாரம் எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியணும் இல்லையா? சுவாமி சொன்ன மாதிரி அவரோட அவதாரம் வந்து வராக அவதாரம் இல்லைன்னா ஆண்டாள் அவதாரமே கிடையாது. வராக அவதாரம் வந்து ரொம்ப பெருசு. அதனால தான் அவளே வந்து ஆண்டாளே வந்து தன்னோட நாச்சியார் திருமண மானமிலா பன்றியாம்னுவா. மானமிலா பன்றினாக்கா மானம் இல்லாதவன் இல்லை, மிகப்பெரிய வராக அவதாரம். பெருமாள் வந்து திரிவிக்ர அவதாரம் எடுப்பார். திரிவிக்ர அவதாரம்ன்ற வந்து இந்த மூல உலகத்தையும் தன்னோட பெரிய பாதங்களால் அளக்கிறாருன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். எந்த பூலோகத்தை எந்த உலகத்தை காமிக்கிறதுக்கு அவர் அவ்வளோ பெரிய அவதாரம் எடுத்தாரோ அந்த பூலோகமானது வராக அவதாரத்தோட மூக்கில் வந்து ஒரு சின்ன தூசு மாதிரி இருந்துதான். அவ்வளோ பெரிய அவதாரம் வராக அவதாரம். அந்த அவதாரம் எடுத்து பூமா பிராட்டியை வந்து உத்தாரணம் பண்ணிட்டு பெருமாள் வெளில வரச்சே பூமி தேவி அழறாளாம். ஒரே இவருக்கு வராக அவதாருக்கு பெருமாளுக்கு வந்து தோன்றுறது, நம்ம தான் இவளை காப்பாற்றிட்டோமே, எதுக்கு இவள் அழறா அப்படின்னு அவள் வந்து கேட்குறாரு. எதுக்கு நீ அழற? உன்னை தான் நான் காப்பாற்றிட்டேனேன்னு அப்போ சொல்வா. நான் உன்னோட சிஷ்யை, உன்னோட பாரியை, அதனால் நீ என்னை காப்பாற்றிட்ட. என் மேலே இந்த பூமி மேலே எத்தனையோ பேர் இதே மாதிரி கஷ்டங்களால் அழுதுட்டுருக்காளே, அவளையெல்லாம் நீ காப்பாற்றுவியா, இல்லை என்னை வந்து உன்னோட பாரியான்றதுக்கோசரம் காப்பாற்றுறியா அப்படின்னு கேட்குறச்சே அவர் சொல்லுவார், நான் காப்பாற்றுவேன், 3 விஷயம் வந்து பண்ணணும் அவா, நீ 3 விஷயம் அவளை பண்ண சொல்லு, நான் காப்பாற்றுறேன். என்ன விஷயம் அப்படின்னு, நாம அர்ச்சனை பண்ணணும், புஷ்ப அர்ச்சனை, என்னோட அர்ச்சாவதாரத்துக்கு புஷ்ப அர்ச்சனை பண்ண சொல்லு, ஆத்ம சமர்ப்பணம் பண்ண சொல்லு, நான் அவளையெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு. உடனே பூமாதேவி என்ன பண்ணாலாம், சந்தோஷமாக தன்னோட புடவை தலைப்பில் 3 முடிச்சு போட்டுன்றான். 3 விஷயம் சொன்னாரோ இல்லையோ, 3 முடிச்சு போட்டுட்டு இதை பார்க்கலாம், நீங்கள் காப்பாற்றுறீங்களா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்டயே ஆமாம் பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணுறா. அப்போ வந்து கிருஷ்ணாவதாரங்கள்லாம் முடிஞ்சு, எல்லாம் கீதோபதேசம்லாம் முடிஞ்சு, பாரத போர்லாம் முடிஞ்சு, தன்னோட அவதாரங்களெல்லாம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு பெருமாள் போனதுக்கப்புறம் பூமாதேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவி எல்லாரோடையும் பரம பௌஷ்யமாக வந்து வைகுண்டத்தில் பள்ளி கொண்டுட்டு கீழே பார்த்தோன்னாக்கா பூலோகத்தில் வந்து ஒரே அதர்மம் தலைக்குட்டி ஆடுது. ஏன்னா கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகம் முடிஞ்சவனே கலியுகம் வந்துடுதோ இல்லையோ, ரொம்ப அதர்மங்கள் நடக்கிறதே, எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கா. அவர் பெருமாளுக்கு ஒன்றும் புரியல, நம்ம இவ்வளோ அழகாக கீதா உபதேசம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இது ஆனால் யாருமே அந்த கீதாச்சாரம் பிரகாரம் நடக்க மாட்டேங்கிறாளே, எந்த மனுஷங்கிட்டே ஒரு நேர்மையை பார்க்க முடியலையே, என்னடா பண்ணுறது, யாருமே வந்து தர்ம வழி நடக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கீதாச்சாரத்தை வந்து பூலோகத்தில் போய் என்னோட வாக்கு தான் எடுபடலை, ஸோ தாயாரா நீங்கள்லாம் சொன்னால் குழந்தைகள் கேட்டுப்பா, நீங்கள் போய் சொல்கிறீங்களா யாருனான்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவியை பார்த்து கேட்குறேன். ஸ்ரீதேவிக்கு அசாத்தியம் வந்துடுறது, உன்னோட கூட ராமகிருஷ்ண அவதாரத்தில் கூட வந்துட்டு நான் பட்ட கஷ்டங்கள்லாம் போராதா, இன்னும் வேற உன்னை விட்டுட்டு நான் தனியாக வேற அங்கே போய் அவதாரம் பண்ணி வாழ்க்கெல்லாம் சொல்லி நான் கஷ்டப்படணுமா, என்னை விட்டுட்டு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி, இதே கேள்வியை பூமாதேவியை பார்த்து கேட்குறா. உடனே பூமாதேவி தன்னோட 3 முடிச்ச காமிச்சு, இதுக்கோசரம் தான் நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு. சரி, நீ எங்கே போய் அவதாரம் பண்ணுவேன்னா, உன்னோட அனுகிரகத்தில் நான் நல்ல இடத்துல போய் அவதாரம் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க, உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் பெரியாழ்வாரோட நந்தவனத்தை துளசி செடிக்கிட்ட அவள் அவதாரம் பண்ணுறா. அதே மாதிரியே வந்து இவர் சொன்ன மாதிரி கிருஷ்ண கதைகள் எல்லாம் கேட்டுண்டு, அவளுக்கு ஆண்டாளுக்கு ஆச்சாரியனே பெரியாழ்வார் தான், கிருஷ்ண கதைகள் எல்லாம் கேட்டுண்டு வளர்றா. பிஞ்சிலே பழுத்தாள் அப்படின்னு சொல்லுவார் இவர் வரவர முனிகள். அதே மாதிரி சின்ன வயசுலேயே ஆண்டாளோட இதெல்லாம் கேட்டு, இது கிருஷ்ணரோட கதைகள் எல்லாம் கேட்டு கிருஷ்ணனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு அவர் மேலே வந்து பாட்டு பாடுறா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னாக்கா, எப்போ பாட்டு பாடலாம் அப்படின்றச்சே இவர் சொல்கிற மாதிரி மாதங்களில் மார்கழி தான் ரொம்ப வசத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதத்துலேயே வந்து தன்னோட அனுஷ்டானங்கள் எல்லாம் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம். யஜ்ஞம் மாதிரி பண்ணுறா. திருப்பாவேன்றது ஒரு யஜ்ஞம். திருப்பாவேன்றது சாதாரண தமிழ் பாட்டு கிடையாது, அது பெரிய யஜ்ஞம் மாதிரி. அதில் வந்து எப்படி ஒரு யஜ்ஞத்துக்கு ஹவிஸ் வந்து சமர்ப்பிக்கணுமோ பகவானுக்கு, அதே மாதிரி தன்னோட ஆத்மான்ற ஹவிஸை வந்து சமர்ப்பித்து அந்த திருப்பாவையை வந்து 30 பாட்டுகளில் வந்து சொல்கிறா. முதல் 10 பாட்டில் வந்து பெருமாளை வந்து நாமார்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி இது பண்ணுறான். அதில் வந்து என்னன்னாக்கா, இதில் ஏன் ஆண்டாளுக்கு ஏற்றம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கிருஷ்ணர் வந்து வளவளவளவளான்னு கீதா உபதேசம்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு சொல்லிடுறார். அப்படின்னா என்ன, நீ என்னை கைப்பற்று, நான் உன்னை கை தூக்கி விட்றேன், என் காலடியில் சரணாகதி அடைஞ்சிடு அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து முன்னாலே சொல்லிட்டாக்கா இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது, எல்லாருக்கும் சீக்கிரம் என்னென்னா புரிஞ்சிருக்கும். இதை வந்து ஆண்டாள் வந்து முதல்லையே சொல்லிடுறாவோ, நாராயணன் நமக்கே பறை தருவான்னு சொல்லிடுறான்.
ஸோ இவளோட பாட்டு வந்து ரொம்ப ஏற்றமாக இருக்குது. அதனால் ஆண்கள் பெண்கள் இல்லாமல் எல்லாருமே வந்து திருப்பாவை சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் அவனோட அனுகிரகத்துக்கு பிரார்த்தனை இதுவாகணும், அனுகிரகத்துக்கு வந்து ஆளாகணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இப்போ ஆண்டாள் சொன்ன விஷயம் இந்த காலத்துல அப்ளிகபிள் ஆகுமா? டெஃபினட்டா, ஏன் ஆகாது, நன்னா ஆகும். ஆண்டாள் என்ன சொல்கிறா, ஃபர்ஸ்ட் இந்த காலத்தில் அவசர காலத்தில் வந்து பக்தின்றது யாராலையும் பண்ண முடியாது. பக்தின்றது எப்படின்னா தைலதாரை மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக அப்படி இருக்கும். அது வந்து இந்த அவசர காலத்தில் யாராலையும் முடியாது. தவநிலை மாதிரி. ஆமாம், அது வந்து எப்படி எண்ணெய் குத்தினா ஒரு வித இதுவும் இல்லாமல் அப்படியே இது மாதிரி அதான் தைலதாரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி பக்தின்னு இருந்தால் தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட அடைய முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். அது வந்து இந்த அவசர காலத்தில் முடியாது. சரி, அதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சரணாகதி. அந்த சரணாகதியை தான் அவள் திருப்பாவையில் சொல்கிறான். அந்த சரணாகதியை அடைஞ்சாக்கா நம்ம வந்து பகவானை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அந்த அந்த திருப்பாவை வந்து காலங்காலத்தில் நம்மளை வந்து எழுப்புறாவும். இந்த இது உஷாத் காலத்தில் இவர் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம தூக்கத்தில் நம்மளோட தூக்கத்தை வந்து எழுப்புறா. நம்ம அஜ்ஞானம்ன்ற தூக்கத்தில் நம்ம இருக்கோம். அந்த அஜ்ஞானம்ன்ற தூக்கத்துலேருந்து நம்மளை எழுப்பி நாம சங்கீர்த்தனம் பண்ண வச்சு முதல் 15 பாசுரத்தில் வந்து நம்ம தூக்கத்தில் தான் எழுப்புறாவும். முதல் 15 பாசுரத்தில் ஆரம்பிச்சு தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி புள்ளின் வாய் கீண்டானேன்னு சொல்கிறான், மத்து குடஞ்சு கடையிறது உனக்கு கேட்கலையான்னு கேட்குறா. அது மாதிரி சொல்லி எல்லாரையும் எழுப்பிண்டு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு சொல்லிட்டு 16வது பாசுரத்தில் வந்து அவரோட வாயிலில் போய் நின்றுறா. அவள் வந்து அப்போ சொல்ல நந்தகோபனுடைய கோயில்னு சொல்கிறா, கிருஷ்ணரோட வீடுன்னு சொல்லலை. எதுக்கு அப்படின்னாக்கா இந்த வனவாசம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சீதையை வந்து ராவணன்கிட்டேருந்து இது பண்ணி ராவணன் சம்ஹாரம் முடிஞ்சு சீதையை கூட்டுண்டு இதில் வரார். அவர் வந்துட்டுருக்கச்சே இது தெரியறது, அயோத்தியா பட்டணம் தெரியறது. அப்போ வந்து அவர் சொல்லலை அயோத்தியா தெரியறது பாரு, என்னோட ஊர் தெரியறது பாரு, நம்ம ஊர் தெரியறது பாருன்னு அவர் சொல்லவே இல்லை. எவ்வளோ கோலகம். அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய அப்பா தசரதனுடைய ஊருன்னு சொல்கிறார். அந்த மாதிரி இவ்வளோ சொல்கிறான். நந்தகோபனுடைய கோயில் அப்படின்னு சொல்கிறான், கிருஷ்ணரோட வீடுன்னு சொல்ல நந்தகோபனுடைய கோயில்னு சொல்லி உள்ள அந்த வாயில் காப்பான்கிட்ட சொல்கிறா, என்னை வந்து கிருஷ்ணர் வர சொல்லியிருக்கான், நீ வந்து அவனோட வார்த்தையை பொய்யாக்காத, என்னை உள்ள விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் போகிறேன். இதில் வந்து பெரிய தாத்பரியம் இருக்குது. நம்ம பெருமாளை செவிக்க போகிறச்சு எப்பயுமே வந்து துவாரபாலகா கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். துவாரபாலகா கிட்ட பர்மிஷன் வாங்காமல் உள்ளே போய் பெருமாளை போய் சேவிச்சா பெருமாள் அனுகிரகமே பண்ண மாட்டேன். அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அது வந்து இந்த இதில் சொல்கிறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய அந்த பாசுரத்தில் வந்து அவள் வந்து அந்த துவாரபாலகா மாதிரி இருக்கிற அந்த வாக்கிட்ட வந்து வாயில் காப்பான்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போய் கிருஷ்ணரை பார்க்க போகிறான். அப்போ ஒருத்தர் அப்போ போனாலும் அங்கே போய் எல்லாரையும் துயில் எழுப்புறா. நப்பின்னைய துயில் எழுப்புறா, கிருஷ்ணரை துயில் எழுப்பி எல்லாரையும் எழுப்பி தன்னோட வேள்வியை வந்து அவள் முடிக்கிறான். இதில் வந்து அதனால அவள் ரொம்ப வசதியான இது. அவளோட குறிக்கோள் என்னென்னா பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம எல்லாரையும் கரை சேர்க்கணும். அதுதான் அவளோட மெயின். இந்த கலியுகத்திலையும் ஆண்டாள் பற்றியும் ஆண்டாள் பாடிய அந்த பாசுரம் பற்றியும் பேசிட்டு இருக்கோம்னா இது மாதிரியான விஷயங்கள் அவங்க செஞ்சதுனால தான் இன்றைய வரைக்கும் நாம் மறக்காம அவங்கள ஏதோ ஒரு விதத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. நாராயணன் சார் நமஸ்காரம். எப்படி சொல்றது, ரங்கன் போல ரங்கனை வழிபட்டா வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உச்சம் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரங்கனுக்கு இந்த மார்கழி மாசம் எப்படிப்பட்டது? ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அரங்கன் என்று சொன்னாலே போதும், அவன்தான் வைஷ்ணவ திபதேசத்துக்கெல்லாம் முதன்மையான திபதேசத்தினுடைய தலைவனாக விளங்குகிறான். ஸ்ரீரங்கம் 108 திபதேசத்தினுடைய முதல் திபதேசங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எம்பெருமானாராக விளங்கக்கூடிய ஸ்ரீ பகவத் ராமானுஜர் தன்னுடைய அத்துணை விதமான கைங்கரியாதிகளையும் துவக்கிய இடமே ஸ்ரீரங்கம் தான். இதில் மார்கழி என்று சொல்லும் பொழுதே முக்கியமாக அதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது திரு அத்தியனோற்சவம் என்று சொல்லக்கூடிய திருமொழி திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாள். இந்த திருநாள் ரொம்ப ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வாரால் துவக்கப்படுது. அதுவும் எப்படின்னு சொன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் சுவாமி திருமங்கை ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரம். அந்த அவதார நட்சத்திரத்துல அந்த திருமங்கை ஆழ்வார் நம்பெருமாள் பக்கத்துல எழுந்தருளி பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய கைங்கரியாதிகள் அந்த ஸ்ரீரங்கத்துல வந்து நிறைய கைங்கரியங்களை மதில் சுற்று அமைத்தது எல்லாமே திருமங்கை ஆழ்வாருடைய கைங்கரியம். சரி, உமக்கு என்ன வந்து பரிசு தர வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது
நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் கேட்கும்போது அவர் சொல்கிறார், திருமங்கை ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், சுவாமி ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நீர் கேட்க வேணும். ஏன்னா ஒவ்வொரு ஆழ்வார்களுமே நம்மாழ்வாருடைய திருமேனியாக இருப்பதாகத்தான் வைஷ்ணவம் சொல்கிறது. அதனால நீர் அதை கேட்டு அனுசந்திக்க வேண்டும், அதற்கு நீர் அனுமதி தர வேண்டும் என்று சாதித்தவுடன் உடனே பெருமாள் என்ன செஞ்சாரா, நீர் இப்படி சொல்லிவிட்டீர்னா அதுக்கு பதிலே மறுபேச்சே கிடையாதுன்னு சொல்லி உடனடியாக சத்திரம், சாமரம், மேளதாள வாத்தியங்கள், திருப்பல்லாக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆழ்வார் திருநகரிலிருந்தே நம்மாழ்வாருடைய திருமேனியை ஏற்றி வாரும் என்று சொல்ல அவரை அங்கிருந்து அழைத்து வருகிறார்கள். கார்த்திகையிலேருந்து துவங்கி அந்த ஆழ்வார் திருநகரை புறப்பட்டு வரும்பொழுதே மார்கழி வந்துடும். அந்த தருணத்தில் விசேஷமாக நம்மாழ்வாருக்கு சிறப்பு செய்யக்கூடிய வகையில் இந்த ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய உற்சவம், அதாவது 10 நாட்கள் அந்த உற்சவத்தை செய்வார்கள். அந்த 10 நாளில் முதல் நாளே வைகுண்ட ஏகாதசியாக வந்து நிற்கும். அந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து துவங்கி நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அனைத்தையும் எம்பெருமான் அனுபவிப்பதாக ஐதீகம். இது பல காலம் நடந்து கொண்டே இருந்தது. திருமங்கையாழ்வாருடைய காலத்திற்கு நிறைவு பெற்ற பிறகு இது எங்க இப்ப நீங்க கேட்டீங்க அரங்கன்னு சொல்லும் பொழுதே துவக்கமே ஸ்ரீரங்கத்தை தான் அது நடந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீர்களானால் பகல் 10 அப்படின்னு ஒரு ஆச்சரியமான வைபவம் நடக்கும். அதை தொடர்ந்து ராப்பத்து துவங்கும். இத விசேஷமாக திருமங்கையாழ்வார் துவக்கி வைக்கிறார். திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பிறகு அந்த நம்மாழ்வாருடைய திருமேனியை கொண்டு வர முடியாத சில சூழல்கள் ஏற்படுது. அப்பொழுது 4000 பிரபந்தங்களை எல்லாம் இந்த தேசத்திற்கே தொகுத்து கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ற மகான், காட்டு மன்னார் கோவில்னு சொல்லக்கூடிய காட்டு மன்னாருடைய அவதாரம் செய்தவர். அந்த மகான் இப்படியாக ஒரு விசேஷமான வைபவத்தை நிறுவுவதாக ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லுகிறது. அவர் அப்படியே புறப்பட்டு வரும்போது கும்பகோணத்துக்கு வரும்போது 6ஆவதுன்னு சொல்லக்கூடிய சாரங்கமாணி பெருமாள் சன்னதியில அந்த அற்புதமான தமிழ் வேதங்கள், இந்த 4000 பாசுரங்களுக்கு தமிழ் வேதங்கள்னு பேர். அதில் கேட்கும்போது இந்த பாசுரங்கள் எப்படி வருது அப்படிங்கும் பொழுது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அவர் எங்கிருந்து பெற வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்மாழ்வாரை பிரார்த்தனை செய்து அவர் அருளி செய்த விசேஷமான அந்த கிரந்தங்களை எல்லாம் இந்த தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி மதுரகவி ஆழ்வார், அவர் தான் நம்மாழ்வாருக்கு பிரதான சிஷ்யர். அவர் பெருமாளையே பாடலை, எனக்கு பெருமாளே நம்மாழ்வார் தான் சொல்லிட்டார். அவர் அனுகிரகம் செய்த பாடல்கள் எல்லாமே ஆழ்வாரை பத்தி தான் இருக்கும். பொதுவா ஆழ்வார் என்று சொன்னாலே நம்மாழ்வார் தான். அவரை பத்தி பாடி முடிச்சு அந்த பாசுரங்கள் மொத்த 4000 பிரபந்தத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு வருகிறார். நம்மாழ்வாரும் ஆசீர்வாதமா வாங்கிட்டு வரார். அப்ப பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, சரி இப்படி ஒரு வைஷ்ணவத்தை விசேஷமான ஒரு இதை திருமங்கை ஆழ்வார் செய்திருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு முதலில் ஏற்றத்தை செய்ய வேணும். அப்ப என்ன பண்ணலாம், ஸ்ரீரங்கத்துல நாதமுனிகள் ரொம்ப ஆச்சரியமாக திருமங்கையாழ்வாருடைய திருநெடும் தாண்டகம் என்று சொல்லக்கூடியதான பாசுரம், அந்த ஒரு பாசுரத்திலிருந்து துவக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா மற்ற வைஷ்ணவ ஸ்தலங்களில் பிரதம அமாவாசை கழிச்சு பிரதமையிலிருந்து துவங்கும். ஆனால் ஸ்ரீரங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அமாவாசை என்றே துவங்கி விடுவார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் விசேஷமாக திருமங்கையாழ்வாருடைய அவர் ஆரம்பித்த அந்த வைபவத்தை ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆச்சரியமாக நடத்துகிறார். அப்படி நடத்தி அதற்கு பிறகு ஸ்ரீ ராமானுஜருடைய காலத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த வைஷ்ணவ திவதேசங்களுக்கும் வைஷ்ணவ ஆலயங்களுக்கும் அது பரவி நிரவி விடுகிறது. அதுல முக்கியமாக இவர்கள் எப்படியெல்லாம் கட்டமைத்தார்கள். தமிழ் என்று சொல்லுகிறோம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த முத்தமிழுக்கான விழாவாகவே இந்த மார்கழி மாதத்தை சொல்லிவிடலாம். எப்படின்னு பார்த்தா ஆழ்வார்கள் அருளி செய்தது 4000 திவ்ய பிரபந்தம். சற்று முன்பு நம்ம அதை பத்தி பேசணும். அதுல ரொம்ப அதி அற்புதமாக நாதமுனிகள் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய மருமகன்கள் 2 பேர், மேலே அகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வான் 2 பேர், அந்த 2 பேரை கொண்டு அவர்கள் தான் அரையர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அரையர்னா என்ன அர்த்தம்னா ஒரு விதத்தில் அரசர்கள்னு சொல்லலாம். அதாவது இசை சொல்லக்கூடிய சங்கீதத்தை எம்பெருமானாருடைய திவ்ய நியமனப்படி, அதாவது தன்னுடைய ஆச்சாரியராக விளங்கிய நாதமுனிகளுடைய நியமனப்படி அதை உணர்ந்து அனுபவித்து அபிநயம் பிடித்து படித்து ரொம்ப ஆச்சரியமா இசை கூட்டி பாடுறதுனால அதற்கே தலைவராக அரையர்கள் என்று அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டது. இன்னொரு இடத்துல அரைதெல்லாம் செப்புதல் சொல்லுதல்னு ஒரு பொருள் உண்டு தமிழ்ல. இவர்களை முன்னிறுத்தி அந்த பாசுரங்களை எல்லாம் இந்த தமிழ்ல பாவகைகள் உண்டு. அதுல விசேஷமாக இந்த 3000 பாடல்கள் மட்டும்தான் இசை கூட்டி பாட முடியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 1000 பாட்டு இயற்பாவா தான் வரும். அந்த பாவரிசையில வரத்தினால இவர்கள் என்ன செய்தார்கள், முதல்ல இதுக்கு மோக்ஷோத்சவம்னு பேரு. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி
அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளை மோட்ச உற்சவம் சொல்லி வேதங்கள் மட்டும், வடமொழி வேதங்கள் மட்டும்தான் பாராயணம் செய்யப்பட்டு கொண்டு, கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதிகளை தான் அங்கே வந்து சேவிப்பார்கள். இதை என்ன செய்தார்கள் என்றால், பகவானுக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு. இன்னைக்கு நீங்க வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படி பார்த்தோம்னு சொன்னா, பெருமாள் புறப்பாடாகும் பொழுது முன்பு எம்பெருமானுக்கு முன்பு யார் செல்வர்கள் என்றால் 4000 தமிழ் திராவிட வேதத்தை ஓதக்கூடியவர்கள் தான் முன்னாடி போவார்கள். பெருமாள் அந்த தமிழ் அமுதத்தை பருகிய வண்ணம் பின்னால் போவார், தமிழுக்கு பின்னால போவார். அந்த பெருமாளுக்கு பின்னால் தான் வடமொழி வேதங்களே வரும். எனவே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம். இந்த தமிழ் தான் உலகத்தினுடைய ஆட்சி மொழி, தலைமொழி, தாய்மொழி, அமுத மொழிங்கிறதுக்காக அந்த அமுத மொழிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் விளங்கக்கூடியதான ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகள்னு சொல்லக்கூடிய இந்த பிரபந்தங்களை 4000த்தையும் இந்த ராப்பத்து பகல்பத்தில் அனுபவிக்க வேணும் என்று பிரார்த்தனை செய்து நாதமுனிகள் ஆச்சரியமாக பகல்பத்திலேயே கிட்டத்தட்ட ரொம்ப அற்புதமா தன்னுடைய 2 பேரர்களையும் அதற்காக தயார்படுத்தி இசைகளெல்லாம் மீட்டி அந்த அரையர் சேவையை துவக்கி வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் எழுந்தருடைய தருணத்தில் அவரை திருவரங்கத்திற்கு அழைத்து வந்ததே அரையர்கள் என்றுதான் அங்குள்ள கல்வெட்டெல்லாம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தமிழின் மீது பற்று. அவர்கள் வேறு எதையும் அறிந்தவர்கள் கிடையாது. அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிறகு அந்த ஒரு காலகட்டங்கள் செல்லு கொண்டே வரும் பொழுது அந்த அரையர்கள் என்ன செய்வார்கள்னா, நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், அந்த அரையர் சேவை திருவரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அடுத்ததாக சொல்லும் பொழுது விசேஷமாக எம்பெருமானாருடைய அந்த ஒரு அனுக்கிரகம் பெற்ற அந்த அரையர் சேவை முக்கியமான திருத்தலங்கள்ல நடைபெற்றாலும் கூட அந்த அரையர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் சன்னதியில போய் நம்ம வந்து சடாரி வாங்கணும்னா தலைக்கு எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாலும் தலைக்கு இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை கயட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் குடிசடாரி காட்டுவார்கள். ஆனால் அரையர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் எப்படி தலையில அணிந்து இருக்கிறாரோ அந்த கிரீடம் மாதிரியான ஒரு தொப்பி மாதிரி இருக்கும். இந்த கர்ணபத்திரம், அதாவது கர்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலங்கள் போல் அதுவரை அவர்கள் அங்கே அணிந்திருப்பார்கள். தொப்பி பெருமாளே அவர்களுக்கு கொடுத்ததாக ஐதீகம். ஆக பகவானே அவர்களை அங்கீகரித்து பெருமாளுக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த இயலிசை தமிழ்னு சொன்னேன் பாருங்க, அதுல அந்த 3000 பாடல்கள்ல இசை கூட்டி பாடுவார்கள். அதற்கு பிறகு 1000 பாடல்களை இயற்பாவாக சாதிப்பார்கள். அவர்களே அபிநயம் பிடித்து நாட்டியமாக நடனமும் விடுவார்கள். இதுதான் இந்த அரையர் சேவையில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அப்படி செய்யும் பொழுது இது தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு கைங்கரியமாக பார்க்கப்படும். ஏன் இதெல்லாம் வைத்தார்கள்? தமிழ் பிரபந்தங்கள் எங்கும் பரவி நிரவி இருக்க வேண்டும், தமிழ் தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அந்த தமிழுக்காக இந்த மார்கழியை ஒப்படைத்தார்கள். வேறு மற்ற வேதங்கள்லாம் அப்புறம் தான் ஓதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்கழி முழுவதும் ஆண்டாளுடைய அற்புதமான திருப்பாவை காலையில ஒலிக்கும், தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி ஒலிக்கும். அதோடு சேர்த்து நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ஆழ்வாராதிகளுடைய 3000 பாசுரங்களும் அமித தமிழ் பாசுரங்களும் அத்தியாபக சுவாமிகளால் அதாவது அது சேவிக்கிறதுக்குனே ஒரு வரைமுறை இருக்கு. ஸ்ரீரங்கத்துல அந்த முறைகள் ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்படும். அதுவரை இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து ஏன் வந்து எல்லாத்துக்கும் வித்தா இருக்கு, ஏன் வேறா இருக்கு, ரொம்ப நம்முடைய வைஷ்ணவத்தை சொல்வது உண்டு. எந்த திவதேச பெருமாளா இருந்தாலும் அந்த திருக்கதவை மூடிய பிறகு வேகமாக கிளம்பி திருவரங்கம் வந்து விடுவார்களாம். அங்கதான் சயனம். எல்லா பெருமாளும் அங்கதான் சயனிக்கிறதாக ஐதீகம். அவங்களோட சன்னதியை 3 நாள் இங்க வந்துருவாங்க. அடுத்த நொடி திருவரங்கத்திற்கு வந்து சயனித்து விடுவார்கள். அவர் எழுந்திருக்கும் போது காத்தால திருப்பள்ளி எழுச்சி ஆகும்போது அவரவருடைய தலைமை ஸ்தானத்திற்கு போய்வதாக ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லக்கூடிய உண்மை. இப்படி ஆழ்வார்கள் அமைத்து ராமானுஜருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த அரையர் சேவைகள்லாம் நடைபெற்று வருது. இன்னைக்கு நீங்க அதை வந்து அனுபவிக்கலாம். அதுல அந்த இசை கூட்ட முடியாத அந்த பாசுரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இயற்பாவாக 21வது நாளாக அனுசந்தானம் செய்து ஆச்சரியமாக இந்த வைபவத்தை நிறைவு செய்வார்கள். பார்க்க பார்க்க தமிழுக்கான விழாவாவே இருக்கும். நாடகம் வருது, இசை வருது, இயல்னு சொல்லக்கூடிய உரையை வந்து பேசி வியாக்கியானம் பண்ணி விளக்கம் கொடுத்து பகவானுடைய பக்தியில் மூழ்க வைக்கிறார்கள். இந்த மார்கழி மாதம் பெரியவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி பக்திக்கான மாதம். வேறு எதை நோக்கி நாம செல்லக்கூடாது. ஏன்னா தேவர்கள் அவர்களுடைய விழிக்கக்கூடிய மாதம். ஏன்னா அடுத்து வந்து உத்தராயணம் வரப்போகுது. அந்த உத்தராயணத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த தேவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, நேரா வைகுண்டபதியான பகவானிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்து விண்ணப்பம் செய்கிறார்கள். தன்னை தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அந்த வைகுண்டபதி என்று சொல்லக்கூடிய பகவானுக்கு ஆச்சரியமாக ராப்பத்தினுடைய துவக்க நாளே அந்த வைகுண்ட ஏகாதசியாக மலர்ந்து ஆழ்வாராதிகளாம் கூடியிருப்பாங்க. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா
வெடிகார்த்தால 2 மணி 3 மணிக்கெல்லாம் அப்படியே அலைக்கடலா திரண்டு நிற்பாங்க. இந்த க்ஷீராப்தி, அதாவது வைகுண்ட லோகம் எப்படி இருக்குமோ அப்படிதான் ஸ்ரீரங்கம் இருக்கும். வைகுண்ட ஏகாதசினா ஸ்ரீரங்கம் தான், கருட சேவை அப்படின்னா காஞ்சிபுரம் தான், பிரம்மோத்சவம்னா திருப்பதி தான். இப்படியெல்லாம் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது வைரமுடி சேவை அப்படின்னு சொன்னா மேல்கோட்டை திருநாராயணபுரம். இவ்வாறாக சொல்லும் பொழுது இந்த விசேஷமான தமிழ் வைபவத்திற்காக, ஆழ்வாராதிகளின் மகிமைகளை பறைசாற்றுவதற்காக இந்த வைபவத்தை அரையர்கள் மூலமாகவும் அத்தியாபக சுவாமிகள் மூலமாகவும் ராமானுஜரும் ஸ்ரீமன் நாத முனிகளும் திருமங்கை ஆழ்வாரும் ஏற்படுத்தி தந்த அந்த வைபவம் இன்றும் என்றும் நடந்து கொண்டே இருக்கும் ஸ்ரீரங்கத்திலே, மற்ற வைஷ்ணவ ஆலயத்தில் என்பது சந்தேகம் இல்லை. கண்டிப்பா ரங்கனை பத்தி சொல்லுங்கன்னு தாங்க இவர்கிட்ட சொன்னேன். ஆனா அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த வரலாறை சொல்லி அதுல தமிழ் எவ்வளவு முக்கியத்துவம் படுறது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஒரு படத்துல வடிவம் சொன்னேன், நான் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு தான் சொன்னேன், அதனால லண்டன் வரைக்கும் போயிட்டாயாங்கிற மாதிரி நான் ரங்கன் தான் சொன்னேன். ஆனா அதோட வரலாறு அவ்வளோ அற்புதமா சொல்லி பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது மாதிரியான ஒரு சேவை இருக்கு, பெருமாளுக்கு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பலருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. முதல் 10 பாசுரங்கள்ல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லிட்டு திரிவிக்ரமனை தியானம் பண்றான். 11லேருந்து 20க்குள்ள என்ன சொல்றான்னா, அம்பரமூடறந்து உம்பர் கோமானே என்று மறுபடியும் தியானம் பண்றான். அதே மாதிரி 21லேருந்து 30க்குள்ள என்னன்னா, அன்றை உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்லிட்டு திரிவிக்ரமனை தியானம் பண்ணி தன்னோட ஆத்மாவை சமர்ப்பிக்கிறான். இதில் ஏன் ஆண்டாள் ரொம்ப வசந்தவ, ஆண்டாள் ஏன் இவ்வளோ போற்றப்படுகிறாள், ஆண்டாள் கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், ராதா கல்யாணம் மாதிரி ஆண்டாள் கல்யாணமும் ரொம்ப வசந்தது. அது ரொம்பவே வசந்தது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, சீதா ஸ்ரீதேவி சீதாவா பூமியில் கிடச்சி அவள் வரச்சே கூடவே ராமரோட கூடவே சீதையும் அவதாரம் பண்ணுறான். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரம் நடக்கிறச்சேவே ருக்மணி பிராட்டியும் அவதாரம் பண்ணிடுறான். ஸோ அவள் 2 பேருக்கும் கூடவே பெருமாள் அவதாரம் பண்ணிடுறா. ஆனால் இதில் என்னென்னா, சீதா பிராட்டி எதனா ராமரை ஆசிரியச்சு எதனா பாட்டு பாடினாளா, எதனா ஸ்தோத்திரம் பண்ணாளா, எதனா பாசுரங்கள் பாடினாளான்னா இல்லை. அவள் தன்னோட சகோதரனை வச்சு பாடினான். சகோதரன்னா அவளுக்கு யாருடா, சீதைக்கு யாருடா சகோதரன் பார்த்தா வால்மீகின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமியிலேருந்து சீதா கிடைச்சா. வால்மீகம் அப்படின்னாக்கன்னா பூமி புத்துலேருந்து வால்மீகி கிடைக்கிற. ஸோ 2 பேருமே பூமியிலேருந்து கிடைச்சதுனால வால்மீகியை சீதையோட சகோதரனாக சொல்கிறான். ஸோ சீதை என்ன பண்ணுறா, வால்மீகி மூலமாக ராமாயணத்தை பாட வச்சு ராமரை பாசுரங்களா இதுவால் காவியமாக இயற்றுறான். அதே மாதிரி சரி ருக்மணி தான் எதனா பாசுரங்கள் பாடி பெருமாளை கிருஷ்ணரை எதனா இது பண்ணாலும் அவளும் ஒன்றும் பண்ணலை. என்ன தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆத்ம சமர்ப்பணத்துக்கு 7 ஸ்லோகங்கள் சொல்லி அதை பாகவதத்தில் சேர்த்து இது பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒன்றும் பாடலை. ஆனால் இதே ஆண்டாள் அவதாரம் பண்ணுச்சே, ராமரும் அவதாரம் பண்ணல, கிருஷ்ணரும் அவதாரம் பண்ணல. தனியா அர்ச்சையில படுத்துருக்க பெருமாளை தட்டி எழுப்புறா. தன்னோட பாசுரங்களால தட்டி எழுப்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால ஆண்டாளோட பாசுரங்கள் ரொம்ப வசந்தி. ஆண்டாளோட பாசுரங்களும் வசதி, ஆண்டாளோட அவதாரமும் வசதி, ஆண்டாளோட திருக்கல்யாணமும் வசத்தின்னு சொல்லி நம்ம இங்கே ரொம்ப இது பண்ணணும். அதனால எல்லாருமே அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஆண் பெண் அந்த வித்தியாசமெல்லாம் இல்லாமல் எல்லாருமே பெருமாளை ஆச்சரியக்கணும்னா திருப்பாவையை சொன்னால் பெரிய யஜ்ஞம் பண்ண மாதிரி அதை எல்லாருமே சொல்லி நல்ல கோதை காட்டிய பாதையில் போய் பெருமாளை திவ்ய தம்பதிகளை எல்லாருமே அவளோட அனுகிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும், அனுகிரகத்துக்கு ஆளாகணும்னு நான் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த ஒரு சின்ன விஷயம், சின்ன ஒரு நேரத்தில் யதாமதி அப்படின்ற ஒரு ஆச்சாரிய கடாட்சத்தை முன்னிட்டு நான் சொன்னது எப்படின்னாக்கா, தெலுங்குல ஒரு வச்சனம் உண்டு. அதாவது என்ன, ஒப்புலுண்டே குருகாரிக்கு தப்புலுண்டே தாசரதிக்கு அப்படின்னு. நல்ல வார்த்தைகள் சொன்னால் அது என்னோட ஆச்சாரியன் திருவடிக்கு போகணும், தப்பான வார்த்தைகள் எதனா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ ஆச்சரியமாக நம்ம ஒரு சத்சங்கத்தில் இருக்கோம். பொதுவாகவே இது ஒரு சதஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, எங்கெல்லாம் பகவன் நாமாவை சொல்கிறோமோ அங்கெல்லாம் பெருமாள் வந்துடுவார். ருக்மிணியும் கிருஷ்ணனும் பேசிக்கும் பொழுது கேட்பாலாம், எல்லாரும் ராதா கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் சொல்கிறா, உன்னுடைய கல்யாண குணங்களில் கேட்கும் பொழுது நிறைய பேர் கேட்குறவா இருக்கா, சொல்கிறவா ஒருத்தர் தானே இருக்கா அப்படின்னு சொல்லுவாராம். உடனே பெருமாள் சொல்லுவாராம், அப்படி இல்லைம்மா, இன்னிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோ, கேட்குறவா அத்தனை பேரும் புள்ளையாத்துக்காரா இல்லை பொன்னாத்துக்காரா, சொல்கிறவா அத்தனை பேரும் புள்ளையாத்துக்காரா அப்படின்னாரா. அப்போது இதில் நமக்கு என்னென்னா, இந்த நேயர்களுக்கெல்லாம் கேட்குறவா நிறைய பேர் இருக்கா. கண்டிப்பாக அப்போல்லாம் இந்த தாயார் குலத்தில் சேர்ந்துருவா. ஏன்னா பெருமாள் சொன்ன மாதிரி ருக்மணி கல்யாணத்தை யார் ஒருவர் சொல்கிறாரோ
அவர் மாப்பிள்ளை வீட்டாரை சேர்ந்தவர், கேட்கிறவா அனைத்து பேரும் தாயார் பொன் வீட்டாரை சேர்ந்தவர். இப்போ நீங்க நேயர்கள்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கா, பொன் வீட்டுக்காரங்க. அப்போ ஆண்டாள் அவதாரத்துல எல்லாரையும் கூட்டு போன மாதிரி அந்த வியூவர்ஸையும் போயிடுறா. அப்போ அந்த வியூவில் நேயர்களும் வந்துடுறா. அதுதான் நமக்கு ஒரு சந்தோஷமாக நமக்கு சொல்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இப்பிறவியில் பெருமாளை நினைக்கலைன்னா எந்த பிறவியில் நினைக்க போகிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா சொன்ன மாதிரி இந்த சரீரமானது இதுக்கு பிரயத்தனப்படலை அப்படின்னா எதுக்கு பிரயத்தனப்பட முடியும்? எளிய முறையிலையும் உனக்கு புரியலைன்னா அதுக்கு தான் வாழி திருநாமத்தில் ஈரைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்றா. யாரு? ஆண்டாள் வாழி திருநாமத்தில் உனக்கு எளிய முறையிலையும் உன்னை நான் எழுப்பி உன்னை சொல்லி உன்னை உத்தாபனம் பண்ணி வா பெருமாள்கிட்ட போகலான்னு நீ வரலன்னா உன்னை ஏன் சுமக்கணும்னு கேட்குறா. ஏண்டான்னா வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். இது வேதம் அனைத்துக்குமே பொருளான அது ஒரு தாயார் மாதிரி இது இந்த திருப்பாவைன்றது. ஏன்னா தாயாரே சொன்னது, அம்மா ரூபத்தில் அம்மா எப்படி வசதியோ எல்லா தெய்வத்தை விட தாய் தான் வசத்தின்றார். என்னுயிர் தந்தளித்தவரைன்னு தான் சுவாமி சாய்க்கிறார். அப்போ இந்த தாயார் குணத்தில் இருக்கிற தாயாரே அவர் மலர்ந்து சொன்ன இந்த விஷயத்தை நம்ம பண்ணலைன்னா நம்ம ஒன்றும் பிரயோஜனமே படாது. இந்த சரீரம் 84வது லட்ச சரீரம் எடுத்தது இந்த பிறவிக்கு பிரயோஜனப்படாது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம ரோடில் பிரயாணம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் போட்டிருப்பா, இன்கன்வீனியன்ட் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ அப்படின்னு போட்டிருப்பா. அது நம்ம பல வருஷங்களாக படிச்சுட்டு தான் போயிட்டுருக்கோம். அது சரியான பாடு கிடையாது. அதை நம்ம சகிச்சுட்டு போகும் பொழுது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாவத்தையே பண்ணிட்டு இருக்கிற நமக்கு இந்த மாதிரி ஒரு அமிர்தமான ஒரு விஷயத்தை கொடுத்த தாயாரை நம்ம நினச்சிட்டோம். அவள் பட்ட பிரயத்தனத்தை, ஆழ்வார்கள் பட்ட பிரயத்தனத்தையும் ஆச்சாரியப்பட்ட பிரயத்தனத்தையும் நம்ம நினைக்காம அவள் கொடுத்த லகு வழியில் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்ம என்னைக்கு கரையேற போகிறதுன்றத நம்ம எல்லாருமே உணர்ந்து அவளுடைய வழியில் பின்பற்றணும். எப்படிடான்னா பாப விநாசனம் ஆனோன்னா பெருமாள் பாதத்திலேருந்து வர தீர்த்தத்தினால தான் பாப விநாசனமாகும். நம்ம பாப விநாசனம் எல்லா கோவிலுக்கு போகிறோம், 3 வாட்டி தீர்த்தம் வாங்கிக்கணும், தனித்தனியாக வாங்கிக்கணும். ஒவ்வொரு வாட்டி வாங்கும்போது அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்லி வாங்கிக்கணும். அதனால் என்ன ஆகும்னா பாப விநாசனம். அது எதனால் கிடைக்கிறதுனா ஹரி பாதோதக பானம். அந்த ஹரி பாதத்தில் பட்டதான அந்த பானம் தான் நம்ம சாப்பிட்றோம். அதுதான் கங்கை ஜலமாக இன்றைக்கி வருது. விஷ்ணு பாதத்திலேருந்து வரதான அந்த பிரவாகமான ஓடுற கங்கை ஜலத்தில் தான் நம்ம ஸ்நானம் பண்ணோன்னா பாபங்கள்லாம் போகிறது. அதுதான் இந்த பஜகோவிந்தம் பாட்டில் வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது கிஞ்சித கீதா, பகவத்கீதா கிஞ்சித கீதா, ஜங்காலத்தை அதாவது கங்கை ஜலத்தை ஒரு வாட்டியாவது சாப்பிட்டுடும், வாழ்நாளில் கீதையை ஒரு வாட்டியாவது படிச்சுடும் அப்படின்னு அந்த பஜகோவிந்தத்தில் சொல்லுவாள். அதனால் இந்த மாதிரி எளிய முறையில் எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் நம்ம பிரயத்தனங்கள்லாம். நம்ம மற்றவார மாதிரி முன்ன சொன்ன மாதிரி இதனால் நிறைய வியூ லைக்ஸு நம்மளுடைய உத்தாபனம் ஆகணுன்றதில்ல. தூக்கி விடுறதுக்கு அவன் இருக்கான், நம்மளை யாரும் தூக்கி விட வேண்டாம். இதனால் பிரயோஜனப்பட்டவாளுக்காக தான் நம்ம எல்லோரும் பிரயத்தனப்படுறோம். மேலும் மேலும் நன்னா இருக்கணும்னு இவா சேனல் சார்பாக நானும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கிருதஜ்ஞை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது ரொம்ப அழகாக சுவாமி சாய்த்தார்கள். கோதா ஸ்ரீனிவாசராகவன் அம்மாவும் சொன்னாங்க. அவர் சொல்லும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற பதத்தை அந்த திருப்பாவையில் 3 வாட்டி சொன்னார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இற்றை பறைகள்வான் அன்றுகான் கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இதுல கோதாவே வந்துடுறா. கோ விந்தா அந்த அந்த நடுவு எழுத்தை எடுத்துட்டோம்னா கோதான்னு வந்துடும். அப்ப அதுவுமே தாயாருடைய ஒரு கருணைக்கு ஈடாகத்தான் சொல்லப்படுகிறது. இதுல ரொம்ப முக்கியமா சொல்லும்போது திருநெடுந்தாண்டகத்தை பத்தி அடியேன் சொன்னப்போ அதுல ஒரு விஷயத்தை, சுவையான விஷயத்தையும் சொல்லணும். ஏன் திருநெடுந்தாண்டகத்தை முக்கியத்துவமாக சொல்லப்பட்டார்கள் என்றால், திருமங்கை ஆழ்வார் அருளி செய்ததிலேயே அந்த திருநெடுந்தாண்டகம் தான் ரொம்ப வைஷ்ணவத்தினுடைய சாரமாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வார். ராமானுஜருக்கு எத்தனையோ சீடர்கள், அதுல கூரத்தாழ்வார் முக்கியத்துவமானவர். அவருக்கு 2 குழந்தைகள், பராசரபட்டர், வேதவியாசபட்டர். அந்த பராசரபட்டர் பெருமாளுக்கு அபிமான புத்திரர். அதுவும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு ரொம்ப ஒரு அபிமான புத்திரர்னே சொல்வார்கள். தினமும் தாயார் பெருமாள் சன்னதியில அவர் விண்ணப்பம் செய்வதும் பிரார்த்தனை செய்வதும், சின்ன வயசா இருக்கும்போது தாயார் சன்னதி கூட தான் ஓடி விளையாடி கொண்டிருப்பாராம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேலை நாடுன்னு சொல்லக்கூடிய கர்நாடக பகுதியில நஞ்சியர் என்று ஒரு மகான் இருக்கிறார். அவரை வாதத்தால யாரையுமே ஜெயிக்க முடியாது. அப்போ பெரியோர்களுடைய நியமனம் செய்தபடி நஞ்சியரை வெல்வதற்காக பெருமாளுடைய திவ்ய நியமனப்படி இந்த பராசரபட்டர் சென்று திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரோக்தமான இந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை வைத்துத்தான் வென்றதாக வைஷ்ணவம் சொல்லுகிறது. அதனால் தான்
அவர் அடுத்தடுத்து வைஷ்ணவ அவரை இவரே போய் மாற்றி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கொண்டு வருகிறார். அதனால தான் அந்த திருநெடுந்தாண்டகத்துக்கு இத்தனை முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் இவ்வளவு என்று பார்க்கும் பொழுது, நான் பொதுவாகவே சொல்லும் பொழுது, ஆழ்வாராதிகளுடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே ராமானுஜருடைய காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் அனுசந்தானம் செய்ய வேண்டும். எல்லோருக்குமே தெரியும், திருப்பாவை நித்திய சேவிக்கணும். திருமலையில பார்த்தோம்னா இன்னைக்கு மார்கழி மாதத்துல 2 சாத்து முறைகள் பண்ணுவார்கள். அந்த அளவுக்கு விசேஷமான அந்த வைபவத்துல ஒவ்வொரு நாளும் வருடத்தில் மனிதர்களாக பிறந்தால் நாம் செய்ய வேண்டியது, எனக்கு வேற மந்திரம் தெரியாது, வேற எதுவுமே தெரியாது, நமது அமுத தமிழ் கோதை நாயகி அனுகிரகம் செய்த அந்த தமிழை தினமும் அள்ளி பருகலாம். முதல் பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய வரைக்கும் ஒரு தடவை பாடினாலே போதும், பெருமாள் தாயார் கிருபை நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும். அதனால இந்த திருப்பாவையை மற்ற பாசுரங்கள் தெரியலன்னா இதை மட்டுமாவது வருடம் முழுவதும் சேவித்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு, முக்கியமாக நம்ம தமிழை பத்தி சொல்றோம், பாடல்களை பத்தி பேசுறோம், பாசுரங்களை சொல்றோம். இந்த தமிழ் என்ற மொழிக்கு வேறாக அமைந்தவர். இந்த தமிழ் உலகத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமாக விளங்கி கொண்டிருப்பவர் யார் என்றால் அவர்தான் அகத்திய பெருமான். அகத்தியர் இல்லைன்னா தமிழே கிடையாது. அவருக்கு அப்புறம் தான் ஆழ்வார்கள், அவருக்கு அப்புறம் தான் நாயன்மார்கள். அந்த மகான் அவதாரம் செய்தது மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். அதனால அவருக்குண்டான ஆராதனை நிகழ்வும் மார்கழியில தான் வருது. அவர்தான் தமிழுக்கு எல்லாவுமாக விளங்கியவர். ராமபிரானே வீழ்ந்து நெடுஞ்சான் கிடையாக வணங்கித்தான் அந்த சுவாமியினிடத்திலிருந்து ஆதித்ய ஹிருதயத்தை பெற்றுக்கொள்கிறான். வைஷ்ணவம் சைவம் இரண்டுக்குமே அவர் தான் மத்தியில. இன்னைக்கும் சொல்ல போனா, அன்னைக்கு கூட நம்ம சொல்லும் பொழுது சொன்னோம், திருப்பதி பெருமாள் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெற்ற பிறகு முதல் கல்யாண விருந்து கொடுத்தவரே அகத்தியர் தான். அப்படிப்பட்ட அந்த மகானுடைய எம்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அவருடைய ஒரு அவதார தினம் கூட இந்த மார்கழியில தான் வருது. அதனால நிச்சயமாக இந்த மார்கழி மாதத்துல நாம் தமிழுக்காக, ஆழ்வார்களுக்காக நாம் எப்படியெல்லாம் கோயில்களுக்கு போய் கைங்கரியம் செய்கிறோமோ, எனக்கு கோயில போய் கைங்கரியெல்லாம் பண்ண தெரியாது, பாடெல்லாம் தெரியல, போய் அந்த தமிழ் பாசுரங்களை, சைவ திருக்கோவில்களை பார்த்தீங்கன்னா திருவம்பாவை ஒலிக்கும், அதை காது குளிர கேட்டா கூட போதும், பகவானுடைய கருணை நம்மை அடையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்க ஒவ்வொருத்தருமே அந்த மார்கழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னேன், ஆனா அதுல உள்ள ஆழமான விஷயங்களை இவ்வளவு அழகா விளக்கியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி, மிக்க நன்றி. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாரமோர் சோதி மணிமாடத் தோன்றமோர் நீதியார் நல்லமுத்தோர் வாழமோர் நான்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு திருவாடி பூரத்து ஜகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 உழைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருநள்ளி வரணாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடுத்ததா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா சதீஷ்குமார் அவர்கள் தான். மார்கழி மாதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. முக்கியமாக மார்கழி மாதத்தில் பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள் இன்னொன்றுன்னா, ஒன்று கோலம், இன்னொன்று ஆருத்ரா தரிசனம். இந்த 2 விஷயங்கள் குறித்து தான் அவங்க நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த இந்த டிவைன் தமிழ் சேனலுக்கு என்னோட வணக்கங்கள், நன்றிகள். எனக்கு திடீர்னு கூப்பிட்டதுனால ஒன்றும் தெரியல, தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பப்ளிக் போய் சேர போகிறது, அதனால நான் தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு மார்கழி மாதத்தை தெரிஞ்ச வரைக்கும் அதை நான் சொல்கிறேன். என்னோடய குருவோட பிரார்த்தனையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஓம் அக்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சலஷலாகயா சக்ஷுர்மேந்திரமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபம் ததாமாக்கம் சுதா சுதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ இதபதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாக்கரதாசம் சகுணரகுணாதம் இதம் தம் சதீபம் சாத்வைதம் சாவதூதம் பரிசைதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சகுணரிதா விஷாக விதாம்ச. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிக காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே பிரணாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருக்ஷ கிருபா சிந்துப்ஷ ஏவஷ பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय बोधये श्रीमते जयपताकस्वामी नामिने नमो आचार्यपादाय निता कृपापदायिने गौरपदा धामदया नकरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय बोधये श्रीमते भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषाति देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. இந்த மார்கழி மாசத்துல கோலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் உடையது. எல்லா வீட்டு வாசப்படியிலையும் மற்ற நாட்கள் எப்படியோ தெரியாது, ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மார்கழி மாசத்துல கோலம் அமோகமாக இருக்கும். அது ஒரு போட்டியாக நடத்துவாங்க. பல விஷயங்கள் இந்த கோலத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். கோலம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்? பொதுவாக வந்து கோலம்ன்றதே அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணால் கோலம் நம்ம போடுறதுனாக்கா அந்த கோலம் வந்து அரிசி மாவில் போடுறது வந்து ரொம்ப விசேஷம். ஏன் அந்த அரிசி மாவில் போடுறோன்றதுனாக்க இப்போ வந்து கோலப்பொடி கோலப்பொடி அப்படி கலந்து எல்லாம் போடுறா. ஆனால் அந்த அரிசி மாவு கோலம் போடுறதுனால எல்லா உயிரினங்களும் காக்கா இந்த பறவைகள்லாம் வந்து இந்த புறா எல்லாமே வந்து அதுங்களுக்கு அந்த கோலம் போடுற அந்த அரிசி மாவுலாம் வந்து எங்களுக்கு இறையாக கிடைக்கிது. அதுவும் நம்ம ஒரு புண்ணியத்தை சேருது. அதனால் கோலம் வந்தது என்ன சொல்லணுன்னாக்கா கோலம் வந்து ரொம்ப வாட்ஸ்அப்பில் கோலம் போட்டால் மகாலட்சுமி கோலம் வந்து மகாலட்சுமி தான் வருது. இப்போ கோலத்திலே பல வந்து இயந்திர கோலம் இருக்குது, அஷ்டலட்சுமி கோலம், நிறைய கோலம் வகைகள்லாம் இருக்குது. சாமிகிட்ட என்னென்ன சனிக்கிழமைக்கு திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கு வரைக்கும் என்னென்ன கோலம் போடலான்னு அந்த கோலம் பகவான்கிட்ட நம்ம போடும்போது அதுக்கான பலன்கள் நிறையா நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓ, அது மாதிரியும் இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. ஓ, சனிக்கிழமைனா ஒரு கோலம் போட்டால் அதுக்கு என்ன பலன், வியாழக்கிழமை ஒரு கோலம் போட்டால் என்ன பலன், அது மாதிரி கோலம் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோலங்கள் வந்து நாங்கள்லாம் என்னோடய ஊர் வந்து சொந்த ஊர் புதுக்கோட்டை. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே கோலம் நல்லா போடுவாங்க. நானும் கோலம் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ நம்ம ஃப்ளாட்டில் போனதுனால சின்னதாகிடுச்சு, எல்லாம் கோலங்கள்லாம் சின்னதாகிடுச்சு. நம்ம வாசல் எதுனே தெரியல. ரொம்ப ஃப்ளாட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த சின்னதாக போட்டு. ஆனால் இப்போ நான் இருக்கிற வீட்டில் வந்து நான் கொஞ்சம் கோலம் பெருசாக தான் போடுறேன். இந்த கோலம் நீங்கள் இப்போ கேட்டதுனால சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து அந்த பசுஞ்சாணத்தை வந்து தெளித்து அது வந்து அந்த பசுஞ்சாணம் வந்து ரொம்ப வந்து மெடிக்கலாக வந்து ரொம்ப அது வந்து சிறந்த கிருமிநாசினி. அதை தெளித்து அதுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டே நாங்கள் வாசலில் கோலம் போட்டுருவோம். காலையில் போனால் லேட் ஆகும்னா கோயிலுக்கெல்லாம் போகணும், அப்போ நேரம் ஆகிடும், பகவான் கோயிலுக்கு போகணும். அப்படின்னால நைட்டே நாங்கள் எப்படியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னாக்க எப்படியும் 10 மணி மேலே ஆகிடும், முடியறதுக்கு 10 மணி மேலே ஆகிடும். அவ்வளோ பெரிய கலர் கோலம் போட்டு இந்த கோலம் போட்டு நடுவில் வந்து அந்த சாணத்தில் வந்து அந்த பரங்கி அந்த பூவை வந்து வைப்போம். அதுவும் மெடிக்கலாக சொல்லப்படுறது. அதனால் அந்த கோலம் வந்து போடுறது வந்து அது ரொம்ப டேலண்ட் வேணும், நல்ல டேலண்ட் நிறையா வேணும். அவன் எத்தனை புள்ளி எத்தனை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுவே ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த புள்ளியே கூட மேக்ஸ் கணக்கு கூட வரும். அந்த புள்ளி அதுலேயே மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டு தான் கோலம். சாதாரண ஒவ்வொரு கோலம் போடுவாங்க, பறவை கோலம், அப்புறம் மயில் கோலம், அது மாதிரி ஒவ்வொரு கோலம் போடுவாங்க. அந்த புள்ளி வச்சு போடுற கோலம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா அது பிரெயினுக்கே ஒரு வேலை. இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட அந்த மூளைக்கான வேலை வந்து புள்ளி வைக்கிற கோலம் வந்து நம்ம மூளைக்கு நம்ம நிறைய வேலை கொடுக்குறாரு. செஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி மூளைக்கு சொல்றது இது மாதிரி ஒரு வேலை. அந்த காலத்துல வந்து பெரியவாள் வந்து ரொம்ப கோலம் வந்து ரொம்ப அழகா போட்டான். இப்போ உள்ள ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பேர் போடுறா கோலம், போடாமல் அழகா கோலம் போடுது, ஸ்டிக்கர் கோலம் வாங்கி ஒட்டிடுறாங்க. ஆனால் இப்பயும் கோலம் போடுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் கோலம் போடுறவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலப்பொடியில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கி எல்லாம் அதெல்லாம் வேற பண்ணியிருக்கீங்க. கோலப்பொடி தான் நடக்கும், ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம், எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சொல்லுங்க. ஜனவரி 3ஆம் தேதி வரப்போகுது. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்று? ஆருத்ரா தரிசனம் வந்து சிவனுக்கு இந்த மார்கழி மாதத்தில் வந்து சிவன் நடராஜர் சிவன் வந்து நடத்தினா ஆடுறார். அந்த நடராஜருக்கான ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கி தான் சிவனுக்கு அபிஷேகம். அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் அங்கே அபிஷேகம் பண்ணுவாள். அப்போ அந்த காலையில் வந்து இந்த சிவனுக்கு காலையில் மார்கழி மாதம் வந்து காலையில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க திருவாதிரை களின்னுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் அது நாங்கள் அந்த அன்றைக்கி வந்து காலையில் வந்து காலையில் எழுந்து அந்த காலையில் என்ன பண்ணுவோம்னாக்கா நாங்கள் காலையில் எழுந்து அது களி கூட்டுன்னுவாங்க. இந்த கூட்டுன்றது அந்த கணக்கு இருக்குது. 9 வகையான காய்கறிகளை போடணும். அதில் அப்படி 9 வகையான காய்கறிகளை போடணும். பரங்கிக்காய், பூசணிக்காய், சேப்பங்கிழங்கு, அந்த நம்ம சேர்க்குற அந்த காய்கள் வந்து அந்த ஒத்தைப்படையெல்லாம் வரணும் அப்படின்வாங்க. அந்த களியும் அந்த கூட்டும் வந்து
விடியற் காலை இந்த 6 மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த அவங்களுக்கு பகவானுக்கு அது நைவேத்தியம் பண்ணிடணும். திருவாதிரை அன்னைக்கு அந்த இது அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிடணும். அதுதான் ஸ்பெஷல். அந்த களி வந்து என்னக்கன்னாக்கா வைணவர்கள் வந்து அவளுக்கு அந்த வழக்கம் இல்லாதனால நாங்கள் எல்லாம் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ண மாட்டோம், நிறையா பண்ணுவோம். பண்ணி வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நாங்கள் கொண்டு போய் வந்து ஸ்பெஷலாக அவங்களே தானே வீட்டு தேடி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது கிடையாதுனால நாங்கள் தான் பண்ணுறதுனால அதனால இதை வந்து நிறையா பண்ணுவோம். கொஞ்சம் நிறைய பண்ணுவோம். பண்ணி எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து அது கொடுப்போம். ஓகே. அன்னைக்கு வழிபடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? அன்றைக்கி நடுப்போனால் அன்றைக்கி நடராஜர் வந்தது. அவர் வந்து ஆடலுக்கு அவர் தான் நடராஜர். அதனால் அது வந்து ஒரு விசேஷம். அந்த நடனம் ஆடுறவங்களுக்கு எல்லாமே நடராஜர் தானே முக்கியம். ஆமாம். அது மாதிரி இந்த சிவனுக்கு வந்து அவரே நடனம் அவர் வந்து கோவப்பட்டாலே அவர் என்ன பண்ணுவார், நடனம் தான் ஆடுவார். இந்த பூமியே ஆடும். அப்படி உக்ரமூர்த்தி அவர். அதனால அந்த திருவாதிரை ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்து இந்த 4 யுகம் இருக்குது. சத்தியயுகம், திரேதாயுகம், துராபயுகம், கலியுகம். சத்தியயுகத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா தியானம் பண்ணாங்க எல்லாரும். திரேதாயுகத்தில் வந்து என்ன பண்ணாங்க, யாகம் பண்ணாங்க. துவாபர யுகத்தில் வந்து விக்கிரக வழிபாடு பண்ணாங்க. கலியுகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்தில் வந்து என்னன்னாக்க ஒன்லி நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் ஏன்னாக்க நம்ம வந்து அந்த காலத்தில் அவங்க பண்ண மாதிரி அந்த ஒவ்வொரு யுகத்தில் ஒருத்தர் பண்ண மாதிரி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து யஜ்யம் பண்ணணுன்னாக்க அந்த யஜ்யத்தில் வந்து ஒரு இது கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த மந்திரமாகட்டும் எதுவாகட்டும் ஒரு இது கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி அவங்க பர்ஃபெக்டாக பண்ணணும். அது நம்மளால் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணோன்னாக்க அது வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையாக வந்து ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய நியமங்கள்லாம் நிறையா இருக்குது விக்கிரக வழிபாட்டு. நம்ம தியானம் பண்ண முடியுமா? நம்ம இடத்துல தியானம் பண்ணோம். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்காது. எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகா பண்ணுறேன்றாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. கண்ணு மூடி தியானம் பண்ணுறாங்கன்னா அது தியானம்லாம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஆனால் அந்த கலியுகத்தில் நம்மளுக்கு கிடைச்ச வரணும் என்னென்னாக்க இந்த நாம சங்கீர்த்தனம் தான். இந்த காத்தால எழுந்து நாங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நானும் என் கணவரும் கிட்டத்தட்ட 6 வருஷம் நாங்கள் காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருப்போம். என் கணவர் சதீஷ்குமார் நானும் சேர்ந்து. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சுவாமிகள் சொன்னார், முரளிதர சுவாமிகள்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போயிருந்தோம். அவர் வந்து சொன்னார், நீங்கள் நாம சங்கீர்த்தனம் எங்கேயாவது நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்க, உங்கள் ஏரியாவில் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து 6 வருஷம் நாங்கள் பண்ணோம். காலைல 3 மணிக்கு எழுந்து நீராடிட்டு வீட்டிலேருந்து நான் ஆற்றுலேருந்து வந்து 5 மணிக்கு 4:30 மணிக்கு கிளம்பி நாங்கள் 5-6 தெரு நாங்கள் சுற்றி வருவோம். 5-6 தெரு வெறும் நாம சங்கீதம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் அது வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். விடிய காலைங்கிறதுனால நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். கூட வந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்களோட நம்மளை வந்து காலில் விழுறது அது மாதிரிலாம் பண்ணாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2வது என்னன்னாக்கா அது வந்து நிறைய பேர் அவங்க குறைகளை சொல்கிற மாதிரி வந்துட்டாங்க. அது குறைகள் சொல்லக்கூடாது. நீங்கள் எடுத்தது வேற, ஆனால் நடந்தது வேற. குறைகள் சொல்கிற மாதிரி வந்துட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷம் நாங்கள் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாம சங்கீதத்துக்கு கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் ஒரே ராம கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எந்த மந்திரம் உங்களுக்கு தோணும், கோவிந்தா எந்த மந்திரம் இருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்துக்கு உள்ள பலன் வந்து அது பகவான் வந்து உடனே பேசக்கூடிய இதுனா நாம சங்கீர்த்தனம் தான். ஓகே. மற்ற மந்திரங்களை விட நாம சங்கீதத்துக்கு உடனே பகவான் பேசுவார். எளிமை. ராமான்னு சொன்னா போ, நடந்துனே ராமான்னு சொல்லினே போகலாம். நடந்துனே ராமான்னு சொல்லின்னு போகலாம். சரி. நீங்கள் அதுக்கு நியமங்களே கிடையாது. ராமநாமத்துக்கு வந்து நியமங்களே கிடையாது சொல்லலாம். அது மாதிரி ரசங்கள் வந்து கிருஷ்ணத்தை போடுறதுக்கு வந்து ஒவ்வொரு ரசம் இருக்குது. வாட்சலை ரசம் தான் ரொம்ப வாட்சலை ரசம்னா தாயாக பாவிச்சு கிருஷ்ணரை வந்து நம்ம தாயாக பாவிச்சு நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவரை குளிச்சு விட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா விக்கிரமே கிருஷ்ண விக்கிரமே வச்சுருக்கோம். நானும் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி இருப்பேன். குழந்தை மாதிரி தான், குழந்தை தான் அவர். அது லட்டு காப்பால்னு கூப்பிடுவோம் அதை. அது என்னன்னாக்கா நம்ம எங்கேயாவது போனால் கூட நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா அவரையும் கூட்டின்னு தான் போவோம். நம்ம பசங்க எப்படி பார்க்கில் விளையாடுவோம், குழந்தைய அவரையும் கூட்டின்னு போய் பார்க்கில் விளையாட வைப்போம். அது மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே போனால் கூட அவர் தூக்கின்னே போயிடுவோம் அவரை. ஏன்னாக்கா அவர் தனியாக இருப்பார். 2வது அவர் வந்து அவருக்கு சாப்பாடு தரணுமே. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு எது பண்ணாலும் அவர் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். இன்னும் என்னன்னாக்க இந்த விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்க நம்ம எது சாப்பிட்டாலும் சரி
பகவானுக்கு துளசி இல்லாமல் பகவான் இல்லை. எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், துளசி தான் பிரதானமாக இருக்கும். ஆமாம். அதுக்கு ஏன் காரணம் என்னன்னாக்க, துளசி நம்ம எதுக்கு போடுறோம் காரணம்னாக்க, நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போன நம்ம காய்கறி வாங்கிட்டு வரோம். காய்கறியில் வந்து நம்ம உரம் போடுறாங்க, ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்துலாம் போடுறாங்க. எவ்வளோ அது பாவங்கள் இருக்குது, எவ்வளோ பாவங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் எவ்வளோ பாவங்கள் இருக்குது. அதுமாதிரி சமைக்கிறோம், அது நெருப்பை மூட்டுறோம், அதில் எவ்வளோ எறும்பு ஏதோ வந்து கொல்லப்படுறது, அதுமாதிரி அது பண்ணுறோம். அது எதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே, நான் என்னோடய கருத்து என்னன்னாக்கா, என்ன சொல்லப்படுறது என்னன்னாக்க, நம்ம எது நம்ம உணவு பண்ணாலும், எந்த சமையல் பண்ணாலும் சரி, அது வந்து பகவானுக்கு துளசியை போட்டு நம்ம பகவானுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா பகவான் சாப்பிட்டு நம்ம சாப்பிடும்போது அது சாதம் பகவான்கிட்ட போயிட்டு வரும்போது பிரசாதமாகிடும். மகாபிரசாதம், நாங்கள் அதுதான் மகாபிரசாதம்னு சொல்லுவோம். ஏன்னா மகாபிரசாதம்னாக்கா பகவானே நம்ம நினச்சிப்போம், பகவானே நம்ம நினச்சிப்போம் அவர் என்ன நம்ம கூப்பிடுவோம் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் கண்டிப்பாக நம்ம அன்போடு கொடுத்தோன்னாக்க அது அவர் ஏற்றுப்பார் கண்டிப்பாக. அந்த பிரசாதத்தை தான் நம்ம எங்கே போனாலும் துளசி தான் அதுக்கு மெயின். துளசி இல்லாமல் எதுவுமே நம்ம வந்து துளசி ஆஃபர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா துளசி வந்து நம்ம செய்த பாவத்தெல்லாம் தூய்மைப்படுத்தி அந்த நம்ம செஞ்ச உணவை வந்து தூய்மைப்படுத்துறது துளசி தான். இப்பயும் நாங்கள் வந்து துளசி இலையை வச்சு அதை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் எந்த ஒரு பாலாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, பகவானுக்கு இது பகவத்கீதை சொல்லியிருக்காருல, ஒரு பழம், ஒரு துளசி, ஒரு இலை அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணாலும் அன்போட ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த துளசி தான் வந்து மிகவும் வந்து முக்கியமான வந்து துளசியை நம்ம செய்கிற பாவங்கள்லாம் அதில் வந்து பொசுக்கப்படுறது. ஏன்னா நம்ம என் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சமைக்கும் போது எவ்வளோ பாவங்கள்லாம் இருக்குது. அது துளசி இலை போட்டதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து தூய்மையாகிடுது. அதை எடுத்து நம்ம சாப்பிடணும். ஓகே, ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தெல்லாம் கொடுத்ததுக்கு பல அற்புதமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க பலருக்கும் பல தெரியாத விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.